ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசியுங்கள். ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள். நாம் இந்த வசனத்திலிருந்து தான் நம்ம இப்பொழுது பார்க்க போகிறோம். இந்த 2 வசனத்திலிருந்து தான் நாம் கடைசி காலத்தில் இருக்கக்கூடியதான ஜனங்கள் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். கடைசி காலம் என்று சொன்னால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு கடைசி காலம் இருக்கும். உதாரணமாக நோவாவின் காலத்தில் ஜலப்பிரளயம் வருவதற்கு முன்பதாக இருந்தவர்கள் கடைசி கால மக்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். காரணம், ஒரு ஜலப்பிரளயம் வந்து அதற்கு பிறகு இந்த பூமியானது அடுத்த பரிமாணத்துக்குள்ளே கடந்து போகிறது. எனவே அந்த நோவா காலத்து ஜனங்கள் கடைசி கால ஜனங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே மாதிரி இயேசு வருவதற்கு முன்பதாக, முதலாவது அவருடைய வருகைக்கு முன்பாக, அதை கடைசி காலம் வருகைக்கு ஆயத்தம் பண்ணும்படி யோவான் ஸ்நானகன் வந்து வனாந்திரத்திலே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொன்னார். அது நியாயப்பிரமாணத்தினுடைய முடிவு, அது கடைசி காலம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகு இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிறகு சபை காலத்தில் ஒரு கடைசி காலம் இருக்கிறது. அதைத்தான் இயேசு கிறிஸ்துவின் வருகை என்று சொல்லுகிறோம். சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் என்று நாம் சொல்லுகிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 இதை குறித்து சொல்லப்படுகிறது. ஸோ இந்த கடைசி காலத்தில், ஒவ்வொரு கடைசி காலத்திலும் ஒரு ஆயத்தம் இருக்கும். எதற்காக அது கடைசி காலமோ அதற்கான ஆயத்தம். உதாரணமாக நோவா காலத்தில் ஜலப்பிரளயம் வரப்போகிறது, அதிலிருந்து ஆயத்தப்பட்டு ஜனங்களை காப்பாற்றுவது, பேழைக்குள் போய் அவர்கள் காப்பாற்றப்படுவது, அது கடைசி காலம், அதுக்கு ஒரு ஆயத்தம். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து வரும்போது நியாயப்பிரமாணம் முடிவடைய போகிறது, அதற்கென்று ஒரு ஆயத்தம் வந்து அவர்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு போவது. அதே மாதிரி தான் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், இதற்கான ஒரு ஆயத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இந்த பூமி முடிஞ்சிடுமா அப்படின்னா இல்லை. திருப்பியும் சொல்லுகிறேன், நோவாவின் காலத்திற்கு பிறகு எப்படி இந்த பூமியில் இவ்வளோ உயிரினங்கள் எல்லாம் மீண்டும் வந்து நாம் இவ்வளோ தூரம் பெருகி இருக்கிறோமோ, அதே மாதிரி சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகும் ஒரு 1000 வருடம் இருக்கும். குறைஞ்சபட்சம் 1000 வருடம் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இருக்கும். 7 வருஷ உபத்திரவ காலம் இருக்குது, 1000 வருஷ அரசாட்சி இருக்குது. அதற்கு பிறகு கொஞ்ச காலம் சாத்தான் கட்டவிழ்க்கப்பட வேண்டியிருக்கிறது. அதற்கு பிறகு ஒரு யுத்தம் இருக்கிறது. அதற்கு பிறகுதான் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு வருகிறது. எனவே நாம் கடைசி காலம் என்று சொல்வது இந்த பூமி முடிவடைவதோ அல்லது இந்த மனித சமுதாயத்தின் முடிவடைதோ அதை குறித்து அல்ல. சபைக்கான கடைசி காலம் இது. ஆண்டவரை சந்திப்பதற்கான, எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இயேசு முதலாவது வரும்போது கடைசி காலமாக இருந்ததோ, அதே மாதிரி இப்போ இயேசு 2ஆம் வருவது நமக்காகும். 2வது முறை வரப்போகிறார். ஸோ இந்த கடைசி காலத்திற்கான அடையாளம், இதைத்தான் இயேசுவினிடத்தில் கேட்கிறார்கள். மத்திய 24:3 உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போ நாம் இந்த நம்முடைய காலகட்டத்துக்குரிய கடைசி காலத்துக்குரிய அடையாளத்தை தான் நாம் பார்க்கிறோம். இப்போ இயேசு முதலாவது வரும்போது சில அடையாளங்கள் இருந்தது. அதாவது அதற்கு முன்பாக ஒருவர் வருவார், வனாந்திரத்தில் அவருடைய சத்தம் கேட்கும் என்று மல்கியாவின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். சொன்னபடியே யோவான் ஸ்நானகன் வந்தார். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து கன்னியின் வயிற்றில் பிறப்பார், இது ஒரு அடையாளம். வானத்தில் ஒரு நட்சத்திரம் தோன்றும், அது ஒரு அடையாளம். இப்படி முதலாம் வருகைக்கான அடையாளங்கள் காணப்பட்டது. அன்னைக்கு உள்ள ஜனங்கள் அதை தவற விட்டு விட்டார்கள். குறிப்பாக இஸ்ரவேல் ஜனங்கள், அவங்க தான் அன்னைக்கு அந்த அடையாளத்துக்குரியவர்கள். அவர்கள் தவற விட்டு விட்டார்கள். வந்த இயேசுவை அவர்கள் விட்டு விட்டார்கள். அதனுடைய விளைவு என்ன? அவர்கள் பூமி எங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். பூமி எங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். தங்கள் தேசத்தில் இல்லாதபடிக்கு அவர்கள் துரத்தப்பட்டார்கள். ஏறக்குறைய 1850 வருஷம் அவர்கள் அவங்க தேசத்திலேயே கிடையாது, அதோடு காணாமல் போயிட்டார்கள். ஆனால் உங்களுக்கு எனக்கும் அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த 2ஆம் வருகை தவற விட்டு விட்டால் இன்னொரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அதற்கு பிறகு 7 வருஷம் உபத்திரவ காலம் வருகிறது. இதுதான் சபைக்கான மிக முக்கியமான ஒரு காலகட்டம். நாம் ஏன் இயேசுவை தேடுகிறோம், நாம் ஏன் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம், இதற்கெல்லாம் காரணம் இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு, தேடுவதற்கு என்ன காரணம்? கிறிஸ்தவர்களாக மாறுவதற்கா? இயேசு ஒரு இடத்திலும் கிறிஸ்தவராக மாற சொல்லவே இல்லை. மனம் திரும்புங்கள் என்று தான் சொல்லி இருக்கிறாரே ஒழிய மதம் திரும்புங்கள் என்று சொல்லவே இல்லை. அவர் சொன்னதெல்லாம் மனம் திரும்புங்கள். அப்படி இருக்கும் பொழுது நாம் ஏன் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம்?
ஒரு வியாதி சுகமாவதற்காகவா, அல்லது பிசாசு துரத்தப்படுவதற்காகவா, அல்லது ஆசீர்வாதத்துக்காகவா என்று சொன்னால் அதையெல்லாம் ஒரு காரணம், அவ்வளவுதான். இதெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் வைத்திருக்கிற ஒரு காரணம். உண்மையிலே நாம் ஏன் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான் மீண்டும் வந்து அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே நம்மை வைத்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அந்த உத்தரவாதம் நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான் கொடுத்திருக்கிறார். நாம் இயேசுவை தேடுவதற்கு இம்மைக்காக அல்ல, இந்த பூமியில கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களுக்காக அல்ல. நாம் இயேசுவை தேடுவது மறுமைக்காக, இயேசுவோடு கூட போய் நாம் அங்கே இருப்பதற்காக. அவர் நமக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்லி இருக்கிறார், அவரோடு கூட இருப்பதற்காக. அப்படி இருக்கும் பொழுது அந்த மகா முக்கியமான அந்த சம்பவம் வருகை, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி நாம் அவருடைய வருகைக்கு காத்திருக்கிறோம். அது ஒரு பெரிய சம்பவம். அப்படியானால் அந்த வருகைக்கு முன்பாக ஆண்டவர் சில அடையாளங்களை சொல்லுகிறார் ஆயத்தப்படுவதற்கு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த மாதிரியே நமக்கு கொடுத்து வச்சிருக்கிறார் இந்த சபைக்கு. அந்த அடையாளத்துக்காக பார்க்கும் பொழுது அவர் பிறந்திருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள, எப்படி முதலாவது அவர் பிறந்திருக்கிறார் என்று தெரிந்து கொண்டார்களோ, உதாரணமாக ஏரோது வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்து பெத்லகேமிலே அவர் பிறப்பார் என்பதை தெரிந்து கொண்டார். நட்சத்திரத்தை பார்த்து வானசாஸ்திரிகள் தெரிந்து கொண்டார்கள். சிமியோன் பர்சுத்தாவிலே ஏவப்பட்டு இயேசுவின் அவரை பார்ப்பதற்கு தேவாலயத்துக்கு வந்திருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படி இயேசுவின் முதலாம் வருகைக்கு அவர்களை ஒவ்வொரு விதத்திலே அடையாளத்திலே ஆயத்தப்படுத்தி இருந்தார். அதே மாதிரி தான் இந்த இரண்டாம் வருகைக்கும் பல அடையாளங்களிலே கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். அதில் ஒரு மிக முக்கியமான அடையாளத்தை தான் நாம் இப்பொழுது வாசித்தோம். ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தில் அதை குறித்து நாம் வாசித்தோம். வசனம் சொல்லுகிறது, கடைசி நாட்களில் இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள். இது ஒரு மிக முக்கியமான அடையாளம் சபைக்கு. நாம் அவரை சந்திக்க போகிறோம் என்று சொல்லி பார்த்தோம். அந்த சந்திக்க போகிற நமக்கு கொடுக்கப்படுகிற மிக முக்கியமான அடையாளம் என்னவென்று சொன்னால், ஒரு 1850 வருஷம் இந்த பூமியில இல்லாத ஒரு இனம் அது மீண்டும் பூமியிலே வரும். 37ஆம் அதிகாரம் எசேக்கியேல் புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா என்று சொல்லி கேட்கிறார். அவைகள் உயிரடைந்து ஒரு பெரிய சேனையாய் நின்றது என்று சொல்லி அதே அதிகாரம் 10-11 வசனத்திலே வாசிக்கிறோம். அதுக்கான அடையாளம் என்று சொன்னால் அதே வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனமாகிய இஸ்ரவேல் ஒரு பெரிய சேனையாய் உருவாகி நிற்கும், கடைசி நாட்களில் இது சம்பவிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். இதை நான் உங்களுக்கு மாற்றி சொல்லுகிறேன். எப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பூமிக்குள் வருகிறதை நீங்கள் பார்க்கிறீர்களோ அப்பொழுதிலிருந்து கடைசி காலம் தொடங்கிவிட்டது என்று அர்த்தம். ஆனால் சபைக்கு எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டாரோ, அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டாரோ அப்பவே கடைசி காலம் ஆரம்பித்து விட்டது. அது எப்ப வேணாலும் முடிவடையும், அந்த டேட் நமக்கு தெரியாது. அதனால்தான் வசனம் தெளிவா சொல்லி இருக்கு, அவர் வரும் நாளாகிலும் நாளிகையாகிலும் பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவனும் அறியார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை கடைசி காலம் எப்ப தொடங்குச்சோ அது எப்ப வேணாலும் முடியும். அது தொடங்கினது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது. நமக்கு ஒரு அடையாளத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வருகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் அதை கடைசி காலம் என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த தீர்க்க தரிசனம் ஓசியா 3-4-5 இந்த தீர்க்க தரிசனம் எப்பொழுது நடந்தது என்று சொல்லி நீங்க பார்க்கும் பொழுது 1948 இஸ்ரவேல் தேசம் உருவாயிற்று. கிட்டத்தட்ட 1850 வருஷம் கழிச்சு இந்த தேசம் உருவாகுது. நீங்கள் பார்க்கிற இந்த காரியங்கள் பக்கத்தில் இருக்கிற அந்த பேப்பர் கட்டிங் நீங்க பார்க்குறீங்களே, அது இஸ்ரவேல் தேசம் உருவான அன்றைக்கு பேப்பர்ல வந்து செய்தி, ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல் இஸ் பார்ன் அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்க பார்க்குற இந்த வீடியோ நம்முடைய காலகட்டத்தில் 2022 ரஷ்யாவிலிருந்து புறப்பட்டு வந்ததான இஸ்ரவேல் ஜனங்கள். இப்படி அவர்கள் எல்லா தேசங்களிலிருந்தும் கூட்டி சேர்க்கப்படுகிறார்கள். நீங்கள் பார்க்கிற இந்த ஜனம் ஏதோ ஒரு சாதாரண வீடியோ அல்ல. மோசே தலைமையிலே 430 வருஷம் கழித்து அவர்கள் புறப்பட்டார்கள் எகிப்திலிருந்து. அது வேதத்தில் இருக்கிறது. அதற்கான அடையாளங்கள் செங்கடலில் இருக்கிறது, எகிப்தில் இருக்கிறது. ஆனால் அந்த நாளை நாம் பார்க்கவில்லை, எழுதியிருக்கிறது, அடையாளங்கள் இருக்கிறது. அதே மாதிரி பாபிலோனிலிருந்து 70 வருஷம் கழித்து செருபாபேல் தலைமையில் அவர்கள் புறப்பட்டு வந்தார்கள்.
அதையும் நாம் வாசிக்கிறோம். அதற்கும் சரித்திர ப்ரூஃப், சான்றுகள் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது மூன்றாவது முறை அவர்கள் தங்கள் சொந்த தேசத்திற்கு வருகிறார்கள். ஏசாயா புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் நீங்கள் வாசிக்கும் பொழுது 5 முதல் 7 வசனங்களை வாசிக்கும் பொழுது, பூமியின் 4 திசைகளிலிருந்தும் அவர்களை கூட்டிச் சேர்ப்பேன் என்று சொல்லுகிறார். வடக்கை பார்த்து கொடு என்றும், தெற்கை பார்த்து வைத்திராதே என்றும், பூமியின் கடையாந்திரத்திலிருந்து என் குமாரர்களையும் குமாரத்திகளையும் கூட்டிச் சேர்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதன்படி இஸ்ரவேல் ஜனங்கள் 4 திசையிலிருந்து சேர்க்கப்படுகிறார்கள். இது ஏதோ ஒரு சம்பவம் அல்ல, வேதத்தில் சொன்ன தீர்க்க தரிசனத்தோட நிறைவேறுதல். யோசித்து பாருங்கள், ஒரு 300 வருஷம் இல்லாவிட்டால் ஒரு மொழி காணாமல் போய்விடுகிறது. ஒரு 150 வருஷம் ஒரு மொழி இல்லாவிட்டால் அந்த மாநிலத்திலிருந்து அந்த மொழி காணாமல் போய்விடுகிறது. ஆனால் 1850 வருஷம் காணாமல் போன ஒரு இனம், ஒரு மொழி, ஒரு தேசம், ஒரு தலைநகரம், ஒரு மக்கள் இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. இது கடைசி காலமா இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டிபேட் இருக்கு, பட்டிமன்றம் இருக்கு. ஒரு சிலர்லாம் இதை கடைசி காலம் என்று நாங்கள் சொல்லும் பொழுது அவர்களுக்கு அது ஒரு ஏளனமாக இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் அவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் ஏதோ இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி அவர்களுக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்கிறது. ஆனால் புரிந்து கொள்ளுங்கள், ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவனுடைய தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நிறைவேறுகிறது. நோவா ஏறக்குறைய 100 வருஷம் பிரசங்கித்தார். 120 என்று சொல்லுகிறார்கள், பிரசங்கித்தார். ஜலப்பிரளயம் வருகிறது என்று சொல்லி. ஏனோக்கு 300 வருஷம் பிரசங்கித்தார், ஆண்டவர் வருகிறார் என்று சொல்லி. அப்படி அவர்கள் சொன்ன போதெல்லாம் இதே மாதிரி தான் வேதம் சொல்லுகிறது. நோவாவின் காலத்தில் இருந்த ஜனங்களை குறித்து கர்த்தர் நீடிய பொறுமையோடு கூட காத்திருந்த போது அவைகள் கீழ்ப்படியாமல் போன ஆவிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பேதுருவின் புஸ்தகத்தில். அதே போலதான் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொல்லும் போது ஒரு கூட்டத்திற்கு அதெல்லாம் இல்ல, நடக்காது, அதெல்லாம் இப்ப இல்ல. காரணம், அவர்களுக்கு இப்பொழுது இருக்கக்கூடியதான வாழ்க்கை, இதுல கிடைக்கக்கூடிய வசதிகள், உலக பிரகாரமான ஆசீர்வாதம், அவருடைய எதிர்பார்ப்புகள், அவருடைய எதிர்கால திட்டங்கள், இதையெல்லாம் இருக்கிறதுனால இயேசு இப்ப வருவார்னு சொல்றதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்னா அவர்கள் ஆயத்தப்படாததுனால. உலகம் இப்போ நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு அவரோடு கூட பறந்து போக போறோம் அப்படிங்கிறதே அவங்களுக்கு பிடிக்கல. அவங்கள பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கணும், சாகிற வரைக்கும் இந்த பூமியில இருக்கணும். அது எப்படியோ வியாதியோடையோ எப்படியோ இந்த பூமியில இருக்கணும், இருந்துட்டு 70லயோ 80லயோ 90லயோ இந்த பூமியை விட்டு போகணும். அதான் அவங்களுடைய ஆசையாக இருக்கு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆயத்தப்பட்ட புத்தியுள்ள கன்னிகைகள் அவரோடு கூட போனார்கள் என்று சொல்லுகிறது. ஆனால் தேவன் நம்மை அழைத்து கொண்டு போவதற்கு முன்பதாக ஒரு அடையாளத்தை சொல்லி அதை நடக்கிறதை நீங்கள் பார்க்கும் பொழுது இதை கடைசி காலம் என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். எத்தனை அன்பான தேவன் பாருங்க. அவர் நினைத்தால் சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு எந்த இன்டிமேஷனும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, எதையும் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஏற்கனவே வேதத்தில் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அந்த சொன்ன வார்த்தைகளோடு போதும் விட்டுறலாம். ஆனால் நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு பெரிய பழக்கம் இருக்கு. தீர்க்க தரிசனம் ஒரு காலத்தில் உரைப்பார், அதை நிறைவேறும் போது நிறைவேறுகிறது என்பதையும் ஒரு ஆளை வைத்து சொல்லுவார். ஏசாயா தீர்க்க தரிசனம் மூலமாக இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அதை நிறைவேறும் போது தேவ தூதனை வச்சு சொல்றாரு, இதோ தாவீதின் ஊரிலே ரட்சகர் பிறந்திருக்கிறார். ஏசாயா புஸ்தகத்தில் சொல்றார், அவர் அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல அழைத்துக் கொண்டு போகப்படுவார். அது நிறைவேறுகிற காலம் வரும்போது யோவான் ஸ்நானனை வைத்து சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்லி. ஆண்டவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிற ஒரு காலம் உண்டு, அதை நிறைவேறும் போது நிறைவேறுகிறது என்றும் தம் ஜனங்களுக்கு தெரியப்படுத்துகிறார். காரணம், அது அவர் நம்மேல் வைத்ததான அன்பு. நம்ம எப்படியாவது ஆதாயம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். என்னுடைய ஜனம் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதற்காக தான் இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லுகிறார். இந்த கூட்டங்கள் அதற்காக தான் நடத்தப்படுகிறது. ஆண்டவர் வரப்போகிற காலம் சமீபமானம் பண்ணிடால் அந்த புத்தி உள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள், அந்த ஓமையில நீங்கள் படிக்கிறீர்கள். மத்திய 25 மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் கேட்டது என்று இருக்கிறோம். ஆண்டவர் கதவை திறந்து அழைத்துக் கொண்டு போக முடியும். ஆனாலும் கூட தேவன் ஒரு சத்தம் இடுகிறார். மணவாளன் வருகிறார் என்று ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது, அங்கு உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அவருடைய அர்த்தம் என்ன? சரி, அதை கேட்டாவது கடைசி நிமிஷத்தில் அவர்கள் ஆயத்தப்படுவார்களே, எப்படியாவது அவர்களை மீட்டுக் கொள்ளலாமே என்கிறதான அந்த அன்பு. அதே காரியத்தை தான் கர்த்தர் இப்பொழுது உங்களுக்கு செய்கிறார். இவ்வளவுக்கு மத்தியிலும், இத்தனை பூமியானது கொடுமையிலும் பல பரபரப்பான சம்பவங்களில் தினந்தோறும் நடக்கிறது. ஆண்டவர் சொன்ன அடையாளங்கள் தான் அதுவும்.
அவைகளுக்கு நடுவிலையும் உங்களை கொண்டு வந்து உட்கார வைத்து இந்த காரியங்கள் எல்லாம் நடக்குது பாருங்கள், ஆயத்தப்படுங்கள் என்று கர்த்தர் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார் என்றால் அது கர்த்தர் நம்மேல் வைத்ததான் அன்பு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி அந்த அடையாளங்கள் இருக்கு. எவ்வளவு பெரிய பிரமிப்பான விஷயம் பாருங்க. 1850 வருஷமா இல்லாமல் போன ஒரு இனம், மொழி இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிக்குது. இந்த ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த 4-5 வசனத்திலிருந்து வரிசையாய் நீங்கள் யோனா, அடுத்து யோவேல் புஸ்தகம் வருகிறது, அது வரைக்கும் ஒரு வரிசை கிரமமாக, டைம் லைனாக அடுத்தடுத்து நடக்கிற சம்பவங்களை ரொம்ப அழகா துல்லியமாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாங்கள் ஒரு 4 ஆண்டுகளுக்கு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக கொரோனா நேரத்தில் லாக்டவுன் பீரியட்ல வீட்டுக்குள்ள இருக்கும் போது இந்த பழைய ஏற்பாட்டை தியானிப்பதற்கு கர்த்தர் கிருபை தந்தார். அப்பொழுது இயேசுவின் வருகை குறித்து புதிய ஏற்பாட்டில் மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டிலும் கர்த்தர் துல்லியமாக உரைத்த தீர்க்க தரிசனங்களை விளக்கி காண்பித்தார். ஆவியானவர் அந்த வசனத்துக்கான விளக்கங்களை சொல்லிக் கொடுத்தார். அப்பொழுது மிகுந்த ஆச்சரியமா இருந்தது. நம்முடைய காலகட்டத்தை குறித்து, நம் காலத்தில் நடக்கிற சம்பவங்களை குறித்தும் அங்கே ஆண்டவர் தெளிவாய் சொல்லி வைத்திருக்கிறார். அதைத்தான் நாம் இன்னைக்கு இந்த 1ஆம் நாளிலே பார்க்கிறோம். அதில் முதல் காரியமாக ஓசியா 3:4-5 இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வருவதை, தங்கள் தேசத்துக்கு வருவதையும் குறித்து சொன்னார். அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நிறைவேறி முடிந்து விட்டது. சில தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறி விட்டது. அதில் ஒன்றுதான் எல்லா புறத்திலிருந்தும் அவங்களை கூட்டி சேர்ப்பேன் என்று சொன்னது. அது படிப்படியாக நிறைவேறி கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி இஸ்ரவேல் தேசம் இருக்கு. மத்தேயு 24 அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதில் இளங்கிளை தோன்றி துளிரிடும் பொழுது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளை எல்லாம் நீங்கள் காணும்போது இஸ்ரவேல் தேசம் துளிர்க்கிறத பத்தி கர்த்தர் பேசுகிறார். இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி இந்த தீர்க்கதரிசனங்கள் நிறைவேறிடுச்சு. யாராவது உங்ககிட்ட இது கடைசி காலம் இல்ல, அப்படிலாம் இல்ல, பயப்பட வேணாம், நான் இப்போ சொல்றேன், பயப்பட வேண்டாம். பரலோகத்திலிருந்து நம்முடைய தகப்பன் வரப்போகிறார். நம்முடைய தகப்பனுடைய வீட்டுக்கு நாம் போக போகிறோம். நெடுநாள் காத்திருக்கிற நாம் மணவாளியன் பார்க்க போகிறார். அப்படி இருக்கும்போது எதற்காக பயப்பட வேண்டும்? சந்தோஷப்பட வேண்டும், களிப்போடு கூட செல்ல வேண்டும். எனவே நீங்கள் பயப்பட வேண்டும் என்று சொல்லவில்லை. சிலர் சொல்லுவார்கள் இது கடைசி காலம்லாம் இல்ல, இன்னும் எவ்வளோ இருக்குன்பாங்க. ஆனால் நம்மை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஆண்டவர் எப்போ வேணாலும் வருவார். அவர் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் தெளிவாக இருக்கிறது. ஸோ இந்த ஓசியா 3:4-5 வரிசையாக அடுத்தடுத்து நடக்கிற சம்பவங்களை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அதில் நான் சில மிக முக்கியமான காரியங்களை, சம்பவங்களை மட்டும் வசனத்திலிருந்து எடுத்து நம்ம இந்த முதல் நாள் பார்க்கிறோம். காரணம், வரிசையாக எல்லாத்தையும் பார்ப்பதை விட நம் காலத்திலே நம் கண்களுக்கு முன்பாக நடந்தது, அதைத்தான் நாம் பார்க்கிறோம். வாசிங்கள், ஓசியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசி. ஓசியா 9:4 வாசி. அதை புசிக்கிற யாவரும் தீட்டுப்படுவார்கள். அவருடைய அப்பம் அவர்களுக்கே ஆகும், அது கர்த்தருடைய ஆலயத்தில் வருவதில்லை. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வந்த பிறகு அவர்கள் தேசத்தில் எப்படி சோரம் போவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் சோரம் போன பிறகு அந்த தேசத்தில் இருக்கிற காலகட்டத்தில் ஒரு மிக முக்கியமான வசனத்தை கர்த்தர் சொல்லுகிறார் தீர்க்க தரிசனமாக. அவருடைய அப்பம் ஆலயத்துக்குள் வராது, அவருடைய திராட்சரசம் ஆலயத்துக்குள் வார்ப்பதும் இல்லை. கொஞ்சம் ஈஸியா உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வந்த பிறகு அப்பமும் திராட்சரசமும் கம்யூனியன் ஆலயத்துக்குள் வராது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வந்த பிறகு 1948க்கு பிறகு அப்பமும் திராட்சரசமும் ஆலயத்துக்குள் வராது, அது அவர்களுக்கே ஆகும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நீங்கள் அறிந்திருக்கிறபடி 1948 மே 14 இஸ்ரவேல் ஜனங்கள் வந்தார்கள். அவர்கள் வந்ததிலிருந்து அப்பமும் திராட்சரசமும் உலகம் முழுக்க உள்ள திருச்சபைகளில் வராமல் தடுத்து நிறுத்தப்பட்ட காலம் ஒன்று இருக்கிறது. எல்லா காலகட்டத்திலும் அப்பமும் திராட்சரசம் எப்படியாவது சபைக்குள் இருந்தது. ஆனால் நம்முடைய காலகட்டத்தில் தான் 2019 2020 மார்ச் மாசம் லாக்டவுன், அதிலிருந்து ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு காலகட்டம். இப்போ தமிழ்நாட்டில் 6 மாசம், செப்டம்பர் மாசம் தான் அதுக்கப்புறம் திறந்தது, சபைகள் திறப்பதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது.
பல நாடுகளில் 2020 முழுக்க இல்லை. சில நாடுகளில் 2021 திறந்தாங்க. சில நாடுகளில் 2022, கனடாவில் 2023. ஒவ்வொரு காலங்களிலே ஒவ்வொரு நாட்டிலே சபை திறப்பதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. ஆனால் நமக்கு 2020 செப்டம்பரில் தந்தார்கள். ஆனால் வசனம் சொல்லுது, அப்பமும் திராட்சரசமும் ஆலயத்துக்குள் வராது என்று சொல்லுகிறது. இந்த தீர்க்க தரிசனம் அப்படியே துல்லியமாய் நிறைவேறிச்சு. எப்ப நடந்துச்சு? கொரோனா பீரியட்ல அப்பமும் திராட்சரசமும் ஆலயத்துக்குள் வராமல் இருந்தது. எதனால் அது நடந்தது? அதான் ரொம்ப முக்கியம். எதனாலே அது நடந்தது? 4ஆம் அதிகாரம் ஓசியாவின் புஸ்தகத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த இடைப்பட்ட காலத்துல 1948 இருந்து 2023 வரைக்கும் நடந்ததான சபைகளுக்குள் நடந்ததான இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளேயும் சபைகளுக்குள்ளேயும் நடந்ததான காரியங்களை கண்டுதான் கர்த்தர் அப்பத்தையும் திராட்சரசத்தையும் ஆலயத்துக்குள் வராதபடிக்கு நிறுத்தினார். நான் புரியும்படி சொல்லுகிறேன். ஏன் அப்பமும் திராட்சரசம் ஆலயத்துக்குள் வரல அப்படி என்று சொன்னால், உலகத்தார் சொல்லுகிறபடி நீங்களும் சொன்னீர்கள் என்று சொன்னால், உலகத்தாருக்கும் திருச்சபைக்கும் வித்தியாசம் இல்லை என்று அர்த்தம். உலகத்தில் உள்ளவங்களை கேளுங்க, ஏன் வரல? கொரோனா பீரியட், மூட சொல்லிட்டாங்க, அதனால ஸ்கூல்ஸ் மூடிட்டோம், காலேஜ் மூடிட்டோம், சினிமா தியேட்டர் மூடிட்டோம், எல்லாம் மூடப்பட்டது. அப்படியானால் சபையும் மூடப்பட்டது. நான் சொல்றது சபையினுடைய கதவுகளை அல்ல, அது அரசாங்கம் சொன்னது, நாம் கீழ்ப்படுகிறோம், வேற விஷயம். நான் சொல்லுகிறது அப்பமும் ரசமும் உடன்படிக்கை. கர்த்தர் ஜனங்களோடு கூட செய்தான உடன்படிக்கை. அதை நிறுத்துகிற அதிகாரம் யாருக்குமே கிடையாது. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் தெளிவாய் சொல்லியிருக்கிறார், சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது என்று சொன்னார். இன்னும் நேரடியாய் சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் சொல்லுகிறதா. அப்படியானால் சபை திறந்திருப்பதும் சரி, பூட்டி இருப்பதும் சரி, அது கொரோனாவின் கையில் அல்ல, கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஒருவேளை கொரோனாவின் கையில் இருக்கிறது நீங்கள் சொல்லுவீர்கள் என்று சொன்னால், சபை கொரோனாவிடம் தோற்றுவிட்டதாக மாறும். அப்படி ஆகாது. எத்தனையோ கம்யூனிசம் நாசிசத்தெல்லாம் பார்த்து சபை ஜெயிச்சு வந்துருச்சு. எத்தனையோ ராஜாத்திகள் ராஜகுமாரத்திகள்லாம் பார்த்து ஜெயிச்சு. இதன் மேல் மோதுகிறவன் தான் நொறுங்கி போவான். இது எவன் மேல் மோதுனா நசுங்கி போவான். ஆனால் சபை ஒரு நாளும் மேற்கொள்ளப்பட மாட்டாது. காரணம், சபை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்டது. அதை மேற்கொள்ளுகிற அதிகாரம் உலகத்தில் யாருக்கும் இல்லை, பாதாளத்திலும் இல்லை, வானத்திலும் இல்லை. அப்படி ஒரு பவர்ஃபுல்லான அமைப்பு தான் சபை. உலகளாவிய நான் சொல்லக்கூடியது. நான் எந்த டினாமினேஷனையோ எந்த அரசாங்கத்துக்கு உட்பட்ட சபையோ நான் சொல்லவில்லை. கிறிஸ்துவின் ரத்தத்திலே சம்பாதிக்கப்பட்ட சபையை மேற்கொள்ளுகிற அதிகாரம் எந்த பிசாசுக்கோ வியாதிக்கோ எதுக்குமே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஏன் சபை அப்படி ஒரு சூழ்நிலையை சந்தித்தது? ஒரு சம்பவம் நடக்கும்போது தேவ ஜனங்கள் அதை ஸ்பிரிச்சுவலாக தான் பார்க்கணும். நீங்கள் உலக பிரகாரமாய் பார்த்தால் உலகத்தாருக்கும் உங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. பைபிள்ல இருந்து ஒரு உதாரணம் இருக்கு. பஞ்சம் வருகிறது. பஞ்சம் எல்லா காலகட்டத்திலும் வருகிறது. ஆபிரகாம் காலத்தில் வருகிறது, ஈசாக்கின் காலத்தில் வருகிறது, ஆபிரகாம் காலத்தில் வருகிறது, எல்லா காலத்திலும் வருகிறது. அப்படி இருக்கும்பொழுது தாவீதின் காலத்தில் பஞ்சம் வரும்போது தாவீது மட்டும்தான் அந்த பஞ்சம் ஏன் வந்ததென்று ஆண்டவரிடத்தில் போய் கேட்கிறார். மற்றவர்கள் எல்லாரும் பஞ்சம் என்று பார்க்கிறார்கள். தாவீது மட்டும் அந்த பஞ்சத்துக்கான ரீசனை போய் ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். நம்மளை கேட்டா என்ன சொல்லுவோம்? என்னப்பா இதுல ஒரு விஷயம் இருக்கு, மழை பெய்யல, பஞ்சம் வந்துச்சு, இது ஒரு காரணமா அப்படின்னு கேட்போம். ஆனா தாவீது கேட்கிறாரு, நான் இங்கே ஆட்சி செய்கிறேன், நீர் என்னுடைய தேவனா இருக்கிறேன், உம்முடைய ஆளுகைக்கு உட்பட்ட இடத்துல எப்படி பஞ்சம் வரலாம் அப்படின்னு சொன்னபோது அந்த பஞ்சத்துக்கான ரீசனை ஆண்டவர் சொல்லுகிறார். சவுலின் காலத்திலே ஒரு ரத்த பழி இருக்கிறது, அதை நிவர்த்தி செய்யணும், அதை செஞ்சாச்சுன்னா பஞ்சம் போயிருங்கிறார். தாவீது அதை செய்கிறார், பஞ்சம் போகிறது. இதே காரியத்தை தான் நீங்களும் நானும் செய்யணும். எந்த ஒரு காரியம் வந்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசனை ஆண்டவர்கிட்ட ஸ்பிரிச்சுவல் ரீசனை கேட்கணும். இன்னைக்கு கடைசி காலத்துல சபை உலகத்தார் என்ன சொல்றாங்களோ அதே மாதிரி தான் நீங்களும் பாக்குறீங்க. நீங்களும் ரீசன் தேடுறீங்க, ஏன் இது நடக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் தேடுறீங்க. ஆனால் உண்மையிலேயே அது ஏன் நடக்குது என்று சொன்னால் அதுக்கு பின்னாடி கர்த்தருக்கு ஒரு ரீசன் இருக்கும். அதை நீங்க பார்க்கணும். அதை பார்த்தால்தான் நீங்கள் அதை ஆவிக்குரிய விதத்தில் அணுக முடியும். இப்ப கொரோனா வந்தது, வந்த உடனே எல்லாம் மூடிட்டு சபையை மூடிடுச்சு. ஆனா மத்தது மூடினதை விட சபை மூடினது என்ன பிரச்சனை?
கம்யூனியன் வரல சபைக்குள்ள. கம்யூனியன் என்பது என்ன? உடன்படிக்கை. மணவாளன் மணவாட்டியோட பண்ண உடன்படிக்கை, தேவன் சபையோடு பண்ணது. அந்த உடன்படிக்கையோட அர்த்தம் என்ன? நிச்சயம், என்கேஜ்மெண்ட். இந்த உடன்படிக்கை பண்ணிட்டு அவர் சொல்லிட்டு போயிருக்காரு, நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்ப அந்த உடன்படிக்கையை அவர் நிறுத்துறாரு, அதை எடுக்க விடாம பண்றாருன்னா அப்ப ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். திடீரென்று மாப்பிள்ளை வீட்டில இருந்தோ பொண்ணு வீட்டில இருந்தோ இந்த கல்யாணம் இப்போதைக்கு வேண்டாம், கொஞ்சம் தள்ளி வைக்கிறோம் அப்படின்னா உடனே அந்த வீட்டில் கேட்பாங்க, என்ன ரீசன், ஏன் சொல்றீங்க அப்படின்னு ஒரு காரணத்தை கேட்பாங்க. அதே மாதிரி உடன்படிக்கையை கர்த்தர் நிறுத்தி வச்சிருந்தாருன்னா கொரோனா பீரியட்ல நீங்களும் நானும் கேட்டு இருக்கணும், ஏன் இப்படி ஆண்டவரே, எங்களுக்கு ஏன் கம்யூனியன் கிடைக்கல, அதை பண்ணாதான் தேவன் நம்மளோட உடன்படிக்கை பண்றான்னு அர்த்தம், ஏன் நடக்கல அப்படின்னு நீங்க கேட்டிருந்தீங்கன்னா ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் அதுல இருக்கு. 4ஆம் அதிகாரம் ஓசியாவிலிருந்து 9ஆம் அதிகாரம் ஓசியாவின் புஸ்தகம் வரைக்கும் என்னென்ன விதமான அக்கிரமங்கள் நடக்கும் என்று கர்த்தர் சொல்றார். அத்தனை அக்கிரமங்களும் இஸ்ரவேலுக்குள்ளும் இருக்கு, திருச்சபைக்குள்ளேயும் இருக்கு. அதான் நீங்க பிரச்சனை. இஸ்ரவேலுக்குள்ளும் இருக்கு, திருச்சபைக்குள்ளும் இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் 1850 வருஷம் கழிச்சு தங்கள் தேசத்துக்கு வராங்க. கர்த்தர் திருப்பி கொண்டாடுறார். அவங்க கர்த்தர் கொண்டு வராரு களிப்போட வராங்க. ஹிட்லர் கிட்ட இருந்து அடி வாங்கி 60 லட்சம் யூதர்கள் இறந்து அவங்க அங்கிருந்து ஓடி சிதறி வந்து சேர்றாங்க. ஆனால் வந்த இந்த 70 வருஷத்துக்குள்ள பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த இடத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது இஸ்ரவேல்ல நடக்கிறதான பரேட். இதுக்கு பேரு ஹோமோசெக்சுவல் பரேடுன்னு பேர். இன்னைக்கு உலகத்தினுடைய ஹோமோசெக்சுவல் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா எருசலேமில் இருக்கிறது. ஓரின சேர்க்கை பரேட். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர்களுடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார். அதாவது எருசலேமுக்கு புறம்பே இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். அந்த நகரத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது ஞானார்த்தமாய் சோதோம் என்று. சோதோமை குறித்து நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆதியாகமத்தின் புஸ்தகத்துக்கு போய்விட வேண்டும். அங்கே போய் நீங்கள் வாசித்து பாருங்கள். 18வது அதிகாரத்திலிருந்து இருக்கிறது. சோதோமினுடைய அக்கிரமங்களை குறித்து அங்கே பார்க்கிறோம். அதுல குறிப்பாக இதே மாதிரி காரியம் அங்க இருக்கு. தெருக்களிலே அவர்கள் கூடி லோத்துவின் வீட்டை சூழ்ந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதே மாதிரி ஒரு பரேட் அங்க நடந்துச்சு. இதே மாதிரி காரியங்கள் நடக்குது. அந்த சோதோம் என்று ஞானார்த்தமாய் அழைக்கப்படும் என்று கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் இன்னைக்கு கண்ணுக்கு முன்னாடி நடக்குது. எருசலேமிலே இந்த ஓரின சேர்க்கை பரேட். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்க. இது ஒரு இழிவான இச்சை ரோகம். கர்த்தர் அவர்களை ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இதை கர்த்தர் எதிர்க்கிறார். ஆணோடு ஆண் சேர்வதையும் பெண்ணோடு பெண் சேர்வதையும் வேதம் எதிர்க்கிறது. அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு காரியத்தை அவர்கள் நடப்பிக்கிறார்கள். இதே காரியம் திருச்சபைகளுக்குள்ளும் இருக்கு. வெளிநாடுகளுக்கு போனால் ஆணோடு ஆண் கல்யாணம் திருச்சபையில் இருக்கு, பெண்ணோடு பெண் கல்யாணம் திருச்சபைக்குள்ள இருக்கு. இன்னும் சபை அதை விட மோசமாக இருக்கு. சபைக்குள்ளேயே நாய்க்கு நாய்க்கும் கல்யாணம், பூனைக்கு பூனைக்கும் கல்யாணம். கல்யாணம் அசூசையாய் ஆகிவிட்டது. அருவருப்பான ஒரு காரியம் அங்கே இருக்கு. குழந்தை பிறந்த பிறகுலாம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறவங்களா இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு அருவருப்பு ஐரோப்பா நாடுகளிலே, அமெரிக்க நாடுகளிலே, சபைகளிலே இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது ஒவ்வொரு கண்டத்திலும் ஒவ்வொரு நாட்டிலும் அப்படி ஒரு சம்பவம் இருக்கு. ஆப்பிரிக்காவுக்கு போனா அது வேற விதமா இருக்கு. ஏன் இந்திய திருச்சபைகளுக்குள்ளே பாருங்க, இங்கே நாங்கள் இப்படிப்பட்டதான பாவத்தை செய்கிறது இல்லையே, இப்படிப்பட்ட பாவங்கள் இல்லை, வேற பாவங்கள் இருக்கு. இங்கே பொருளாசை இருக்கிறது, பணத்தாசை இருக்கிறது, தரிசனம் இல்லாத சபைகள் இருக்கிறது. இன்னும் ஒருபடி மேலே போய் சபைகளுக்குள்ளே அத்தனை காரியங்களும் இருக்கு. கர்த்தர் என்னென்னலாம் அருவருக்கிறார். இங்கே பெருசா பார்க்கப்படுவது என்ன, ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொன்று பார்க்கிற மாதிரி இங்கே சபைகளுக்குள்ளே பாகுபாடு, ஜாதி பாகுபாடு, எல்லா பாகுபாடும் இருக்கு. இதையெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். சபை போக போக மிக மோசமான கண்டிஷனுக்கு போகுது. கொரோனாவுக்கு முன்னாடி சபையுடைய நிலைமை என்ன? சபை கொள்ளையர்களின் கூடாரமாக மாறி இருந்தது. நீங்கள் ஒத்துக்கொண்டாலும் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் அதுதான். நீங்கள் உங்களை வேண்டும் என்றால் நீங்கள் சொல்லிக் கொள்ளலாம், நாங்க கரெக்டா தான் இருந்தோன்னு இருந்தீங்கன்னா சந்தோஷம். நான் இல்லாதவர்களை குறித்து பேசுகிறேன். இங்க கிறிஸ்தவத்தில் இருக்க பிரச்சனையே என்னன்னா, இங்க இருக்கிற தப்ப சொல்லவே கூடாது. எல்லாம் பண்ணாலும் சரி. அதனுடைய விளைவு என்ன? தப்ப சொல்லாம சபை தப்பு மேல பண்ணி கடைசியில கர்த்தருடைய கோபத்துக்கு நேராக போகுது. இங்கே சபையினுடையதான சூழ்நிலை
கொரிந்தியருக்கு எழுதும்போது பவுல் சொல்லுகிறார், புறஜாதியாரிடத்திலும் காணப்படாத அருவருப்புகள் உங்களிடத்தில் காணப்படுகிறது என்று சொல்லி. ஆனால் சபையினுடைய புதிய ஏற்பாடு புஸ்தகம் முழுக்க சபையை திருத்துவதற்காக தான் கொடுக்கப்பட்டது. சபை வசதியாக அந்த நிருபங்களை எல்லாம் சுவிசேஷமாய் மாற்றி விட்டது. சபைக்கு கொடுக்கப்படுகிற ஆலோசனைகளை சபை எடுத்துக்கொள்ளாது. இங்கே எல்லாருக்கும் இங்க என்ன இல்ல சபைக்குள்ள, அரசியல்வாதிகளுக்குள்ள இருக்கிற எல்லா அரசியலும் இங்க சபைக்குள்ள இருக்கு. பதவி போட்டி இருக்கு, பதவிக்காக அரசியல் இருக்கு, ஒருத்தனை கவுத்து ஒருத்தனை மேல கொண்டு வரதுல இருக்கு. ஒரு பட்டணத்தில் 120 பேர் ஒருமனப்பட்டு கூடி இருந்தாங்கன்னா அந்த பட்டணத்தில் எழுப்புதல் வரும் என்று வேதத்தில் பார்க்கிறோம். 10 பேர் இருந்தால் அந்த பட்டணம் அழிக்கப்படாது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் ஒரு 120 பேர் இல்லாத பட்டணம் எழுப்புதலுக்கு இல்ல, வழி இல்லை. இங்க கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பக்கம் வரும்போது சகோதரர்கள் பாஸ்டர்லாம் சொன்னாங்க, இங்கே ஊழியக்காரர்கள் எல்லாம் கூடி ஒருமனப்பட்டு இந்த மாதிரி கேட்கறதே ரொம்ப நிறைய மாவட்டத்தில் கிடையாது. நிறைய மாவட்டத்தில் அப்படி ஒன்றும் கிடையாது. அவங்கவுங்களுக்குள்ள 1000 பாகுபாடு, பதவி ஆசை எல்லாம் இருக்கு. எல்லாருக்கும் எல்லாமானேன் எல்லாமுக்கும் அடிமையானேன் சொன்னது போய், இரவல் கல்லறையில் படுத்த இயேசுநாதர் கால்களை கழுவினதை போய், அதை பின்பற்றுகிற விசுவாசியும் ஊழியக்காரர்களும் இன்னைக்கு எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம்? சபைகளுக்குள்ள அவள் அருவர். கவனிங்கள், மனம் திரும்பாமல் சபை திருந்தாமல் சபை பரலோகத்துக்கு போகாது. நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்பதனாலே கையில பைபிள் வச்சிருக்கிறதுனால மட்டும் பரலோகத்துக்கு போயிடலான்னு கனவுல கூட நினைக்காதீங்க. ஒரு இடத்திலும் இயேசு அப்படி சொல்லவே இல்லை. நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள் என்று தான் சொன்னார். என் பிதாவின் சித்தத்தின்படி செய்யாதவர்களை அப்பாலே போ என்று சொன்னார். அதுதான் நடக்கும். இந்த கொரோனா பீரியடுக்கு முன்னாடி வரைக்கும் சபையினுடைய நிலைமை மிக மோசம். பல முறை கர்த்தர் சபையை எச்சரித்தார். கொரோனா வருவதற்கு முன்பதாக அப்படி ஒரு கொள்ளை நோய் வரப்போது என்று வசனத்திலிருந்து கர்த்தர் சொல்லி அதை பட்டணங்கள் தோறும் சொன்னோம். இப்படி ஒன்று வரப்போகிறது, ஆயத்தப்படுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், வேதத்தில் சொல்லி இருக்கிறார், உலக சுகாதார மையம் சொல்லுகிறது, ஆயத்தப்படுங்கள் என்று சொல்லி. சபை கேட்கவில்லை, நிர்விசானம், அதெல்லாம் நடக்காது. அவர்கள் எப்படி பெல்ஷாத்சார் காலத்தில் அந்த ராத்திரியிலே தரியு வந்து பிடிச்சி அவங்களை அழிக்கிற வரைக்கும் பெல்ஷாத்சாரும் அவன் கூட்டமும் குடித்து வெறித்து அந்த ராத்திரி முழுக்க சந்தோஷமா இருந்தாங்களாம். நினையாத நாளிகையில் அவர்களுக்கு அழிவு வந்தது. அதே மாதிரி தான் சபை கொரோனா வர வரைக்கும், லாக்டவுன் வர வரைக்கும் சபை நினைச்சுக்கிச்சு அதெல்லாம் ஒண்ணு வராது, கர்த்தர் கிருபை உள்ளவர், கைவிட மாட்டார். வந்தது, சபை ஸ்தம்பிச்சு. உலகத்தான் கூட ரெடியா இருந்தான், சபை ரெடியா இல்ல. எப்படி போய் ஜனங்களை சந்திக்கிறது, எப்படி போய் விசுவாசியை சந்திக்கிறது, எப்படி செய்தி கொடுப்பது, எப்படி இப்படி திடீர்னு ஒரு துண்டிப்பு வந்துருச்சே. சபையும் சபையில் உள்ளவர்களும் ஸ்தம்பித்து போனார்கள். அதுக்கப்புறம் திடீர்னு ஆன்லைன் போய் ஆன்லைன்ல செய்தி வரத்துக்குள்ள அவங்க 3 மாசம் 4 மாசம் ஆயிடுச்சு. காரணம் என்ன? நாம் யாவருமே அதற்கு ரெடி ஆகல. ஆனா கர்த்தர் சபைக்கு சொன்னார். இது வருவதற்கு காரணமே நான் சொல்லுகிறேன், சபையினுடையதான உள்ளுக்குள்ள இருக்கிறது ராங் மாடல். கடந்த 15-20 வருஷமா நான் தைரியமாய் சொல்லுவேன், 2000வது வருஷத்துக்கு முன்பாக வரைக்கும் நமக்கு கிடைத்த பரிசுத்தவான்கள் அற்புதமானவர்கள், நல்ல ரோல் மாடல்ஸ். அவர்களை பார்த்துதான் சபை வளர்ந்துச்சு. 2000-2010க்கு பிறகு மிக மோசமான நிலைமைக்கு சபைகள் போய்விட்டது. கர்த்தரை விட்டு தூரம் போயிருச்சு, சத்தியத்தை விட்டு சபை போயிருச்சு, சபை ஆட்டம் பாட்டத்துக்குள்ள போயிருச்சு. சினிமா நடிகரை மாதிரி ஊழியக்காரன் மாற ஆரம்பிச்சிட்டான். சினிமா நடிகர்கள் ஆடுகிற மாதிரி இங்க ஆட ஆரம்பிச்சாச்சு. சினிமா நடிகைகள் மாதிரி இங்க ஆயாச்சு. சபைக்குள்ள ஒழுக்கம் இல்லை. அதனுடைய விளைவு கர்த்தர் கதவடைத்தார். கதவடைச்சிட்டு சொன்னாரு, முதல்ல ஒழுங்கா அப்புறம் எடுத்துக்கலாம். அதுலயும் கர்த்தர் நம்மேல் வைத்த பாசம் தான், அன்பு தான். அது காரணம் என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணினால் உங்களில் சிலர் வியாதியஸ்தராய் இருக்கிறார்கள், சிலர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். அந்த அபாத்திரமான போஜனமானம் பண்ணக்கூடாதுன்றதுக்கு தான் கர்த்தர் தடுத்து நிறுத்தினார். ஏன்னா நமக்கு கம்யூனியன் ஒரு சடங்காச்சாரமா பாயிருச்சு. உடன்படிக்கையா பார்க்கல நாம. அது மாசத்துல ஒரு நாள் நடக்கிறது. அந்த ஒரு நாள், அந்த ஒரு ஆராதனைக்கு மட்டும் ஒரு வைராக்கியம், ஒரு பரிசுத்தம். அதுக்கப்புறம் ஒண்ணும் கிடையாது. அடுத்த 29 நாள் கர்த்தர் விட்டு தூரம். எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் கர்த்தர் நிறுத்தினார். கொரோனா பீரியட் வந்துச்சு. 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், ஓசியாவின் புஸ்தகம் 100% அப்படியே நிறைவேறிற்று. அவர்கள் திராட்சரசம் வார்ப்பதும் இல்லை, அவர்கள் அப்பம் ஆலயத்துக்குள் வருவதும் இல்லை, அது அவர்களுக்கே ஆகும். கர்த்தர் சொன்ன இந்த தீர்க்க தரிசனம்
துல்லியமாய் 2020 நிறைவேறிடுச்சு. ஆண்டவர் சொன்ன அதே காலகட்டத்தில் நடக்க வேண்டிய இன்னும் சில தீர்க்க தரிசனங்கள் அதே காலகட்டத்தில் நிறைவேறிச்சு. திருப்பியும் சொல்றேன், ஆண்டவர் நம்மேல் வைத்த கிருபை கொரோனா பீரியட்ல உங்களுக்கு தெரிந்திருக்கும் நினைக்கிறேன். ஆசியாவிலேயோ இந்தியாவிலேயோ முதல்ல சபை திறப்பதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது தமிழ்நாட்டில் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் தான் ஆண்டவர் திறப்பதற்கு அனுமதி கொடுத்தார். இந்தியாவிலேயே எங்கேயும் கிடையாது, தமிழ்நாட்டில் தான் ஃபர்ஸ்ட். காரணம் என்ன தெரியுமா? இன்னும் கர்த்தருடைய கிருபை நம்ம மேல் இருக்கிறது. கர்த்தர் இன்னும் நம்மை நேசிக்கிறார். ஆனா இப்போ அதை விட மோசமான இடத்துக்கு சபை போயிட்டு இருக்குது. கொரோனாவுக்கு முன்னாடி சினிமா பாட்டு மாதிரி பாடிட்டு இருந்தான் சர்ச்சில், இப்போ சினிமா பாட்டையே பாடுறான். கொரோனாவுக்கு முன்னாடி சினிமாக்காரன் மாதிரி ஆடினான், இப்ப சினிமாவையே போட்டு விடுறான் சர்ச்சில். பதவி ஆசை உச்சத்துக்கு போயிருச்சு. மிக மோசமான இடத்துல சபை இருக்கிறது. தயவு செய்து சொல்லுகிறேன், நீங்கள் நினையாத இன்னொன்று வருகிறது. கர்த்தருக்கு சித்தமானால், வருகை தாமதிக்குமானால், நாளை தினத்தில் மாலை வேளையில அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் எதிர்பார்க்காத மிக மோசமான ஒரு காரியம் உலகத்தில் வருகிறது. அதை பைபிளும் சொல்லுகிறது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு உள்ள உலக வல்லுநர்களும் துல்லியமா எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டுத்தையும் இணைச்சி நாளைக்கு பார்க்க போறோம். எனவே நீங்கள் இப்பொழுதே ஆயத்தப்படுவது நல்லது. இப்போ அநேக ஊழியர்கள் ஆன்லைன்லையும் சரி, சிலர் அபாத்திரமாய் சில காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தயவு செய்து அவர்களை பின்தொடராதிருங்கள். துணிகரமான பாவத்துக்குள்ளே போய் கொண்டிருக்கிறார்கள். உதறி தள்ளிவிட்டு ஓடுவதற்கு தயாராகுங்கள். இல்ல ஊழியக்காரருக்கு பின்னாடி அவர் செஞ்சா சரியா இருக்கும், இல்ல அது ஒன்றும் தப்பு இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போலாம், நீ போயிட்டே இருந்தீனா அவர்கள் மேல் வரும் ஆக்கினை ஒரு நாள் உங்கள் மேலும் வரும். இது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கக்கூடியதான எச்சரிப்பு. மனம் திரும்புங்கள். சபை என்பது மனம் திரும்புவதற்கான இடம் தான். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகணும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யணும். சபை மகிமையின் மேல் மகிமை அடையணும். சாட்டிஸ்பாக்சன் ஆகக்கூடாது, போதுங்கிற அளவில் இருக்கக்கூடாது. கிறிஸ்துவை போல மாறுவதற்கு தான் சபை. எனவே உங்களுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. நீங்கள் பார்த்த கொரோனா ஒரு பகுதி, இன்னும் அது மாதிரி 3 பகுதி இருக்கு. 4 முக்கியமான காரியங்கள் ஒன்றிணையும். அவைகள் சேர்ந்துதான் பூமியானது மிக மோசமான ஒரு சூழ்நிலையை கடந்து போகும் கர்த்தர் சொல்லி வச்சிருக்கிறார். அதை குறித்து நாம் நாளைக்கு பார்ப்போம். ஆனால் நீங்கள் ஆயத்தப்படணும். இப்போ இந்த கொரோனா பீரியட்ல அல்லது இந்த காலகட்டத்தில் நிறைவேறுகிற சில தீர்க்க தரிசனங்களை, அந்த காலகட்டத்துக்குரிய தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் வேதத்தில் சொல்லி வைத்திருக்கிறார். வாசியுங்கள். ஓசியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். எப்ராயிம் காற்றை மேய்ந்து கொண்டற்காற்றை பின்தொடர்கிறான். அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி அசிரியரோடே உடன்படிக்கை பண்ணுகிறான். எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது. இந்த ஒரு வசனத்துல மட்டும் 3-4 தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. அத்தனையும் நம்முடைய காலத்துல நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறினது. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் ஓசியாவின் புஸ்தகத்துல ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் அந்த 1வது வசனத்தில் உள்ளது மட்டும் இந்த 2020 23க்குள்ள நிறைவேறின தீர்க்க தரிசனங்கள். அதைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். இதெல்லாம் நிறைவேறிடுச்சு, நம் கண்களுக்கு முன்பாக நடந்துருச்சு. 12:1 சொல்லுது, எப்ராயிம் காற்றை மேய்ந்து கொண்டற்காற்றை பின்தொடர்கிறான். காற்றை மேய்தல், காற்றை பின்தொடர முடியுமா? காற்றை மேய முடியுமா? அல்லது காற்றை பின்தொடர முடியுமா என்று சொன்னால், நீங்கள் வெளிப்படையாக சொன்னால் முடியாது. அது எப்படி காற்றை மேய முடியும்? அது எப்படி காற்றை பின்தொடர முடியும் என்று நீங்கள் சொல்லுவீர்கள். ஆனால் இன்னைக்கு நாம் காற்றினால் தான் நம்முடைய வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கிறது. நான் சுவாசிக்கிற ஆக்சிஜனை குறித்து சொல்லவில்லை. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு காரியம் நாம் வாழ்வதற்கு அடிப்படையாக இருக்கும். 100 வருஷங்களாகவே நாம் வாழ்வதற்கு விவசாயம் அல்லது நம்முடைய உடல் வலிமை இது காரணமாக இருந்தது. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு தொழில் புரட்சி ஏற்பட்டது. தொழில் புரட்சி வந்த பிறகு இயந்திரங்கள் தான் நம் வாழ்க்கையினுடையதான அஸ்திவாரமாய் மாறியது, அடிப்படை. அது இல்லாம முடியாதுன்ற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ 1980களுக்கு பிறகு கம்ப்யூட்டர்னு ஒன்று உள்ள வந்துச்சு. இப்போ முழுக்க முழுக்க கம்ப்யூட்டர் எல்லாமே பாத்தீங்கன்னா டிஜிட்டல்,
எல்லாமே வைஃபை, இல்லைங்க எல்லாமே சேட்டிலைட் அப்படின்னு இருக்கு. இது அத்தனைக்கும் பேஸ் என்ன? விவசாயத்துக்கு லேண்ட் பேஸ், இயந்திரம். அன்னைக்கு அதுக்கு பிறகு இயந்திரம் தான் பேஸ், அன்னைக்கு உள்ள மக்களுடைய அடிப்படை வாழ்க்கைக்கு. இன்னைக்கு காத்து தான் பேஸ். காற்றை அடிப்படையாய் கொண்ட வாழ்க்கை தான் வாழுகிறோம். உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்கு சொல்றேன். உங்க செல்போன் இல்லாம இன்னைக்கு ஒரு 50-60% வேலை நடக்காது. காரணம், உங்களுடைய பணம் பரிமாற்றம், ஜிபே, போன்பே எதுவானா இருக்கட்டும், அது போனை வச்சு பண்ண ஆரம்பிச்சாச்சு. அதை தாண்டி உங்களுடையதான பரிவர்த்தனைகள், பேசக்கூடிய காரியங்கள், உங்களுடையதான மின்னஞ்சல், இமெயில் எல்லாமே போன்லயே வந்துருச்சு. எல்லாமே போன். இந்த போன்ல ஒரு முக்கியமான விஷயம் இருந்தால் அது நடக்கும். ஒன்று மொபைல் டேட்டா, இல்லை என்றால் வைஃபை, ஏதோ ஒரு இருக்கணும். இன்டர்நெட் என்று நாம் சொல்லுகிறோம். அந்த மொபைல் டேட்டா இருந்தால் மட்டும்தான் இது, அல்லது வைஃபை இருந்தால் மட்டும்தான் அது வேலை செய்யும். இது இந்த மொபைல் டேட்டாவோ வைஃபையோ எதுல வேலை செய்யுது? நீங்கள் அதை கேட்கிறீர்கள், அந்த நம்பரை பார்க்குறீங்க. ஆனால் அதுக்கு என்ன பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்று தான் பேஸ். உதாரணமா, இப்போ நீங்க ஒருத்தர்கிட்ட பேசுறீங்க, அவர்கிட்ட ஒரு ஃபோன் இருக்கு, உங்க 2 பேர்கிட்ட நடுவில் எந்த ஒயர் கனெக்ஷனும் இல்லை. ஆனால் நீங்கள் பேசுகிறது அவருக்கு போகிறது காற்றின் வழியாய் போகிறது. இந்த காத்து தான் இன்னைக்கு முழுக்க முழுக்க ஃபுல். இந்த காத்துக்குள்ள தான் எல்லாமே இருக்கு. ஸோ உங்க டிவி, நீங்க யூஸ் பண்ற செல்போன், நீங்க யூஸ் பண்ற வைஃபை, ப்ளூடூத், மொபைல் டேட்டா எல்லாமே காற்றை அடிப்படையாக கொண்டது. மோடு வந்து காற்று தான், டிரான்ஸ்ஃபரிங் மோட் காத்து தான். காத்துக்குள்ள தான் எல்லாம் டிராவல் ஆகுது. இப்போ அதுல நீங்க மோர் டிபெண்ட் ஆக ஆரம்பிச்சீங்க கொஞ்சம் கொஞ்சமா. ஆனால் இது எப்போ அதிகமாச்சு தெரியுமா? ஒரு 20% இருந்தது 80%, 90% ஆச்சு. எப்போன்னு கேட்டீங்கன்னா கொரோனா பீரியட்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆன்லைன் ஸ்கூல்ஸ் நமக்கு சொன்னாங்க. எல்லாமே ஆன்லைனுக்கு மாறிச்சு. வீட்டுக்குள்ளேயே இருக்க சொன்னாங்க. லாக்டவுன் எல்லாமே. நீங்க ஒரு ஆர்டர் போட்டீங்கன்னா வீட்டுக்கு வரும், ஆனா ஆர்டர் போடுறதுக்கு போன் வேணும். சோ இந்த காற்றை ஜனங்கள் மேய தொடங்கினார்கள். நீங்க போய் சர்ச் பண்றீங்க பாருங்க போன்ல, சர்ச்சிங் அப்படின்னாலே மேயறது தான், அப்படியே தேடுறது. நீங்க அப்படியே ஆடு பாத்தீங்கன்னா மேய்ஞ்சிக்கிட்டே போகும், புல் இருக்கிற மாதிரி மேய்ஞ்சிக்கிட்டு போகும். அதே மாதிரி நீங்க போன்ல மேய தொடங்கிட்டோம். இது எல்லாம் காற்றை அடிப்படையாக கொண்டது, காற்றை மேய்ந்து. இதுக்கு இன்னொரு அர்த்தமா இருக்கு. சங்கீதம் 23 சொல்லுது, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆகாரம், சாப்பாடு. அதே மாதிரி தான் இன்னைக்கு காத்துல தான் நம்ம சாப்பாடு இருக்கு. முழுக்க முழுக்க காத்து தான். உங்க ஒர்க் எதை பேஸ் பண்ணி இருக்கு? ஒருவேளை ஐடியில் ஒர்க் பண்றவங்க, ஏஐல ஒர்க் பண்றவங்களுக்கு காத்து டைரக்டா இருக்கு, அதுதான் அவங்களோட பேஸ். சிலருக்கு நான் அப்படிலாம் ஒர்க் பண்ணல, ஆனா உங்க செல்போன் நம்பர் மிக முக்கியம். இன்னைக்கு பேங்கோ, கேஸோ, அல்லது ஸ்கூலோ, காலேஜோ, ஒரு வேலைக்கோ உங்க நம்பர் இல்லாம எதுவுமே நடக்காது. அவங்க உங்க நம்பர் கொடுத்துட்டு போங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஒரு எதா இருந்தாலும் ஒரு ஓடிபின்னு ஒன்று வரும், அது உங்க போன்ல தான் வரும். உங்க போன் இல்லாமல் எதுவும் இல்லை. சோ 100% காற்றை பின்தொடர்கிற காலத்திற்கு நாம் வந்துவிட்டோம். காற்றை பின்தொடர ஆரம்பிச்சாச்சு. வசனம் தெளிவா சொல்லுது, அவன் காற்றை மேய்ந்து. உங்களுடைய முழுக்க முழுக்க இன்னைக்கு காத்து அடிப்படை. ஆனா நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த வசனம் கொடுக்கப்பட்டது 2500 வருஷத்துக்கு முன்பாக வேதாகமத்தில். இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலை ஆகி வந்த பிறகு, திரும்பி தங்கள் சொந்த தேசத்துக்கு வந்த பிறகு, அப்பமோ ரசமோ ஆலயத்துக்குள்ள வராத காலகட்டத்தில் காற்றை மேய்கிற காலம் ஒன்று வரும் என்று கர்த்தர் சொல்றார். இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடியது எல்லாமே 3G, 4G, 5G எல்லாம் பார்க்குறீங்க. அத்தனையும் அதுல அந்த அடுத்த லைன் சொல்லுது, கொண்டற் காற்றை பின்தொடர்கிறான். கொண்டற் காற்றுனா என்னன்னா, கிழக்கிலிருந்து வீசும் காற்று. கடைசி காலத்துல கிழக்கு பக்கம் தான், கிழக்கு சைடில் இருக்கிற நாடுகள் அல்லது கிழக்கில் இருக்கிற டெக்னாலஜி, இதுதான் உலகத்தினுடையதான மிக முக்கியமான காரியமாக இருக்கும். வேதாகமத்தில் இது ஒரு தனி செய்தி. வேதாகமத்தில் தானியேல் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்வார், பூமியின் 4 திசைகளிலிருந்து 4 காற்றுகள் பெரிய சமுத்திரத்தில் வீச கண்டேன். இதுல குறிப்பாக இந்த காலகட்டத்தில் கிழக்கிலிருந்து வர காற்று, கொண்டற் காற்றுனா கிழக்கிலிருந்து வரது, வடக்கிலிருந்து வந்தா வாடை காற்றுன்னு பேர், தெற்கிலிருந்து வந்தா தென்றல்னு பேர். அதே மாதிரி கிழக்கிலிருந்து வர்றதுக்கு பேர் கொண்டல் காற்றுன்னு பேர். இந்த கிழக்கிலிருந்து வரக்கூடியதை நம்பிதான் பின்தொடரும் எல்லாரும். சும்மா உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்கு சொல்றேன். இன்னைக்கு உலகத்தினுடைய பொருளாதாரத்தை மேஜரா கைப்பற்றி வச்சிருக்கிற நாடு எதுன்னு கேட்டா சைனா. சைனால இருந்து தான் எல்லாமே பாருங்க, மேட் இன் சைனா. ஆப்பிள் போன் அமெரிக்காவது, ஆனா செய்யப்படுகிறது சைனாவில். டெஸ்லா அமெரிக்காவது, செய்யப்படுவது சைனாவில்.
அமெரிக்காவிட முதல் 10 தொழில்கள் சைனா பேஸ்ல இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி 6Gன்னு ஒன்று வருது, அது ஹூவே நிறுவனத்தை சார்ந்தது. ஹூவே நிறுவனம் சைனாவை சார்ந்தது. சைனா மட்டுமல்ல, இன்னொரு நாடும் இருக்கு, அது ரொம்ப முக்கியமான கிழக்கு நாடு, பைபிள்ல உள்ளதுல கிழக்கத்திய நாடுல இன்னொரு பெரிய நாடு இந்தியா. இந்தியாவும் சைனாவும் தான் கடைசி காலத்தில் கொண்டர் காற்றை பின்தொடர்கிறான். சோ முழுக்க முழுக்க இன்னைக்கு ஈஸ்டர்ன் சைடு, இந்த சைட்ல இருந்து வீசக்கூடிய காற்று, இன்னைக்கு நாம அந்த காற்றை அடிப்படையாக கொண்டு வாழ்க்கை வாழ தொடங்கிட்டோம். இதுல ஒரு சின்ன காஷன், ஒரு எச்சரிப்பு உங்களுக்கு கொடுத்து விட்டு நான் அடுத்த காரியத்துக்கு போக விரும்புகிறேன். தயவு செய்து இந்த செல்போன் என்பது வெரி யூஸ்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட், மாற்றுக்கிறதே கிடையாது. மிகவும் பிரயோஜனமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஆனால் வெரி டேஞ்சரஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். அதை கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்க பாக்குறீங்க ஹேக்கிங்னு இருக்கு, உங்க செல்போனை ஹேக் பண்ணிடுறாங்க, உங்க அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணிடுறாங்க, உங்க அக்கௌண்ட்ல இருந்து பணம் போயிடுது, உங்களுடையதான சேனல் முடக்கப்படுது, எவ்வளோ நடக்குது. இதெல்லாம் காத்துல தான் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்றேன். ரொம்ப ஈஸியா நீங்க ஒரு விஷயம் செய்றீங்க, செல்போனை ஒரு சாதாரண இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி உங்களுடைய பர்சனல் டேட்டாஸ் எல்லாத்தையும் அதுக்குள்ள வச்சிருக்கிறீங்க. தயவு செய்து செல்போன் வெரி டேஞ்சரஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். காற்றை பின்தொடர்கிறான். யாரோ உங்க போனை ஏதோ ஒரு இடத்துல வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்க டவுன்லோட் பண்ணியிருக்கிற ஆப்ஸ் இருக்கு, வாட்ஸ்அப், இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்கு. அவங்களாம் டவுன்லோட் பண்ணும்போது சில பர்மிஷன் உங்களை கேட்பாங்க. நீங்க ஏதோ பர்மிஷன் கேட்கறாங்கன்னு கொடுத்துறீங்க. சட்டப்படி அது ரொம்ப ஆபத்தான பர்மிஷன். உங்களுடைய டேட்டாஸ், உங்க போனுக்குள்ள இருக்கிறதான கான்டாக்ட்ஸ், உங்க போனுக்குள்ள இருக்கக்கூடிய போட்டோஸ், மீடியாஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற பெர்மிஷன் அது. நீங்க நினைச்சுக்கிறீங்க ஒருத்தருக்கு மெசேஜ் அனுப்பிட்டு அதை டெலீட் பண்ணிட்டோம்னா சரி, ஓகே, ரைட், நம்ம டெலீட் பண்ணிட்டோம், யாருக்கும் தெரியாது. டெலீட் ஃபார் எவ்ரிஒன். அவங்க கிட்டே இருக்காது, நம்ம கிட்டே இருக்காது. அது 50% தான் உண்மை. அடுத்த 50% நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் யார் வழியா அனுப்புறீங்க. வாட்ஸ்அப் வழியா அனுப்புனா வாட்ஸ்அப் கம்பெனிக்காரங்கிட்ட 90 நாள் அந்த மெசேஜ் இருக்கும். எது வழியா, இன்ஸ்டா வழியா, எக்ஸ்ஃபைல், யார் வழியா அனுப்பினாலும் அவங்க கிட்ட ஒரு காப்பி இருக்கும். ஏன்னா அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணும் போதே நீங்க அதுக்கான பர்மிஷன் கொடுத்திருக்கிறீங்க. உங்களுடையதான மெசேஜஸ் படிக்கப்படுகிறது, கண்காணிக்கப்படுகிறது. உங்க மெசேஜை யாரோ பார்க்கறாங்க. அப்படியானால் அதை எவ்வளவு கேர்ஃபுல்லா மெசேஜ் பண்ணணும் பாருங்க. நான் சொல்லுகிறது ஒருவேளை உங்களுக்கு சந்தேகமா இருக்குமானால் ஒரே ஒரு சின்ன வேலை சொல்றேன், ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கே புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இது எந்த அளவுக்கு நாம ஒரு டேஞ்சர் ஜோனுக்குள்ள உட்காந்துருக்கணும். நீங்க வாட்ஸ்அப்லயோ அல்லது மெசேஜ்லயோ உங்க நண்பர்கள் யாருக்காவது சும்மா ஒரு 2-3 நாளைக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்தை கேட்டு அனுப்புங்க. இந்த மாதிரி நான் ஒரு கூலிங் கிளாஸ் வாங்கணும், ஒரு ஷூ வாங்கணும், இல்ல ஒரு கார் வாங்கணும், 2 வீலர் வாங்கணும், என்ன வாங்கலாம், எங்க வாங்கலாம், நீங்க அனுப்பிட்டே இருங்க. ஒரு 3 நாளைக்கு மட்டும் அனுப்புங்க, இல்ல 2 நாளைக்கு அனுப்புங்க. 4வது நாள்ல இருந்து பாருங்க, நீங்க கேட்காமலேயே அதுக்கான விளம்பரம் உங்க போன்ல வரும், உங்களுடைய மெயில்ல வரும். நீங்க பார்க்க எதை அதிகமா பாக்குறீங்களோ அதுல வரும். நீங்க கேட்காமயே அந்த விளம்பரம் வரும். எப்படி வருது இதெல்லாம்? எப்படி உங்க போனுக்கு நீங்க நினைச்சுப்பீங்க நாம இதை தான் தேடிக்கிட்டே இருந்தோம், நாம யோசிச்சுக்கிட்டே இருந்தோம், அது அப்படியே வந்துருச்சு அப்படின்னு நினைப்பீங்க. அது அப்படியே வரல. உங்க போன்ஸ் உங்களுடையதான மெசேஜஸ் படிக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 300 டேட்டா சென்டர் இருக்கு. குறைஞ்சபட்சம் 300 டேட்டா சென்டர்ஸ். இன்னைக்கு மெயின் பிசினஸ் உலகத்திலேயே டேட்டா சென்டர். ஒரு காலத்துல ஒவ்வொரு விதமான காரியத்தை சொத்துன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு டேட்டா தான் சொத்து. டேட்டா இஸ் த ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி ஒரு எண்ணெய் உலக பொருளாதாரத்தை நிர்ணயிக்குதோ அதே மாதிரி உங்க டேட்டாஸ். நீங்க போற இடத்தெல்லாம் பாருங்க, உங்க போன் நம்பர் கேட்கறாங்க. ஏன் கேட்கறாங்க? நீங்க பில் போடுற இடத்துல எங்க போனாலும் உங்க போன் நம்பர் சொல்லுங்கன்னு சொல்றாங்க. எதனால? எதுக்கு? உங்க போன் நம்பர் ஒரு இடத்துல கொடுக்கப்படும் போது அது வியாபாரம் பண்ணப்படுது, உங்களுக்கு தெரியாது. எனவே தயவு செய்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அதுவும் வாலிப பிள்ளைகள் அதை யூஸ் பண்ணும்போது அன்வான்ட் மெசேஜஸ், அன்வான்ட் வீடியோஸ், அன்வான்ட் போட்டோஸ் அனுப்பாதீங்க. நீங்க டெலீட் பண்ணிட்டாலும் ஒரு காப்பி அவங்க கிட்ட இருக்கும். அனுப்புறவங்க இல்ல, நீங்க எந்த ஆப் வழியா அனுப்புறீங்களோ அவங்க கிட்ட இருக்கும். அதை எடுத்து மிஸ்யூஸ் பண்றதுக்கு எவ்வளோ வழிகள் இருக்கு. நீங்க ஒரே ஒரு உங்க வீடியோ கிடைச்சா போதும். இன்னைக்கு உள்ள டெக்னாலஜி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க.
அதை வச்சுக்கிட்டு அந்த ஒரு வீடியோ கிடைச்சா போதும், ஒரு இமேஜ் கிடைச்சா போதும், அதை வச்சுக்கிட்டு உங்களை எவ்வளவு அருவருப்பா மாத்தணுமோ மாத்த முடியும். இது கடைசி காலம். கொடுமையினால் பூமி நிறைந்திருக்கணும் ஆண்டவர் சொன்னாரு, நிறைஞ்சிருச்சு. சீர்கேடுனால் இருக்கும்னாரு, சீர்கேடு ஆயிருச்சு. மனுஷர்கள் இன்னைக்கு நல்லவர்களை விட தூஷிக்கிறவர்கள் ஜாஸ்தி, புகழ்கிறவர்களை விட ஒருத்தனை கெடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஜாஸ்தி. அதுக்குன்னே வேலை செய்யற எத்தனையோ குரூப் இருக்கு. அதனால தயவு செய்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்க அனுப்புற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் தேவையானதை மட்டும் அனுப்புங்க. போன் ஒரு நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட், தேவையானதை மட்டும் யூஸ் பண்ணீங்கன்னா. மீண்டும் 12ஆம் அதிகாரம் ஓசியாவின் புஸ்தகம் 1வது வசனத்தை வாசிங்க. மேய்ந்து கொண்டற்காற்றை பின் தொடர்கிறான். அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி அசீரியரோட உடன்படிக்கை பண்ணுகிறான். எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது. இரண்டாவதாக வசனம் சொல்லுகிறது, அந்த காற்றை வைத்துக் கொண்டு அவன் என்ன செய்வானான் தெரியுமா? பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணுகிறான். 100% இந்த தீர்க்க தரிசனம் இப்பொழுது நிறைவேறிட்டு. போய் வலைத்தளத்துல பாருங்க, அது யூடியூபோ, ஃபேஸ்புக்கோ, இன்ஸ்டாவோ, எக்ஸ் தளமோ, எதை வேணா போய் பாருங்க. பொய் கேடு இதுதான் மேஜராக இருக்கும். பொய்யான விஷயங்கள் இருக்கும், இல்ல கேடான விஷயங்கள் இருக்கும், இதான் மேஜரா இருக்கும். நன்மையான விஷயங்களும் உண்மையான விஷயங்களும் குறைவா இருக்கும். ஒருத்தரை பத்தின அவதூறு, தூஷணம் அதிகமா இருக்கும். இன்னைக்கு தூஷிக்கிற காலம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-2 வசனத்துல பவுல் எழுதுகிறார், கடைசி காலத்துல கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும். தற்பிரியம்னா என்ன தெரியுமா? ஒரு நல்ல தற்பிரியத்துக்கு உதாரணம் உங்க செல்ஃபி. நம்ம பார்த்து நம்மளே பிரியமா எடுக்கிறது அழகு. ஒரு காலத்துல 20 வருஷத்துக்கு முன்னாடி போட்டோனா ஒன்னு எடுப்பாங்க. நான் சொல்றது ஒரு வருஷத்துக்கு ஒன்னு எடுப்பாங்க, பர்த்டே அன்னைக்கு. இன்னைக்கு அப்படி இல்ல, ஒரு நாளைக்கு 100 போட்டோ. தற்பிரியம் நம்மள அப்படியே. இது மட்டும் இல்ல, நிறைய தற்பிரியத்தில் நிறைய கேட்டகரி இருக்கு. உங்களுக்கு ஈஸியா ரீச் ஆகிறதுக்காக சொல்றேன். அதை விட அடுத்து என்ன இருக்குது? தொடர்ந்து வாசிங்க. தற்பிரியராயும், பிரியராயும், பணப்பிரியராயும், வீம்புக்காரராயும், அகந்தை உள்ளவர்களாயும், தூசிக்கிறவர்களாயும். இதுதான் இப்ப இருக்கு. மீடியாவில் போய் பாருங்க, அகந்தை உள்ளது, தூஷிக்கிறது, தற்பிரியம், பணப்பிரியம். பணப்பிரியம்னா என்ன? பணத்தாசன் நார்மலா சொல்ல முடியாது. இன்னைக்கு யூடியூப்ல போய் பாருங்க, அந்த யூடியூப்ல வியூஸ் அதிகமா போய் நிறைய பேர் பார்த்தாங்கன்னா பணம் வரும். அதுக்காக என்ன பண்றாங்க? நிறைய பேரை பார்க்க வைக்கணும். அப்ப பார்க்க வைக்கிற மாதிரி ப்ரோக்ராம் போடணும். அந்த ப்ரோக்ராம் உண்மையா அல்லது ஜனங்களுக்கு நன்மையான அவங்களுக்கு கவலையே கிடையாது. பார்க்க வைக்கணும், அவ்வளவுதான். அதுல பொய், கேடு எத்தனையோ கிடக்கு. நீங்களே இப்ப எப்படி இருக்கீங்க தெரியுமா? கரப்ட் ஆயிருக்கீங்க. எப்படி கரெக்ட் ஆயிருக்கீங்க? நீங்களே யூடியூபுக்கு போறீங்க, ஒரு நல்ல ஆவிக்குரிய செய்தியோடைய தலைப்பு போட்டா நீங்க யாரும் போய் பார்க்கறது இல்லை. இப்ப இதான் இன்னைக்கு உண்மை. ஆவிக்குரிய படிகள் 7 பார்க்க மாட்டீங்க. பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைவது எப்படி பார்க்க மாட்டீங்க. விசுவாசம் எனப்படுவது யாதெனில் பார்க்க மாட்டீங்க. எதை பார்ப்பீங்க தெரியுமா? அந்த போதகர் வாழ்க்கையில் நடந்தது என்ன. டோட்டல் விசுவாசியும் உள்ளதா இருக்கு, அவ்வளவுதான். அந்த ஊழியத்தில் நடந்த கொடூரம் உடனே உள்ள போய் ஒரே நேரத்தில் 10,000 பேர், 20,000 பேர், 50,000 பேர், 1,00,000 பேர். உங்க மைண்ட் எவ்வளவு கரப்டா இருக்குன்னு பாத்தீங்களா? அப்படி ஆக்கிட்டாங்க இந்த 10 வருஷமா. இந்த தமிழ்லைன் ஒண்ணு வைப்பா டைட்டில், அதை இந்த மாதிரி வச்சா தான் நீங்க பாப்பீங்கன்னு உங்க மைண்டை கரெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நன்மையானதை வச்சா நீங்க பார்க்க போறது இல்ல. நல்ல ஆவிக்குரியதான செய்திகளை வச்சா பார்க்கிற கூட்டம் குறைவு. அதே நேரத்தில் அட்ராக்டிவா ஒண்ணு வைக்கணும். எங்களையுமே அப்படித்தான் மாத்தி வச்சிருக்காங்க. எங்க செய்திக்கு நாங்க அப்படி என்னைக்குமே வைக்கிறது இல்ல. எங்க சேனல்ல அந்த செய்தியில உள்ள உண்மைத்தன்மையை மட்டும் வைப்போம். ஆனா எங்க செய்தி எடுத்து போடுற அத்தனை பேரும் வைக்கிறதான தலைப்பை நீங்க பார்க்கணும். அடுத்து நடக்க போக கொடூர சம்பவம். நம்ம போட்டோ ஒன்று வச்சிருப்பான் சைட்ல. நீங்க அதே மெசேஜை என் சேனல்ல வந்து பார்க்க போறது இல்ல. ஏன்னா எங்க சேனல் நாங்க அப்படி வைக்க மாட்டோம். சற்று முன் வைந்த திடுக்கிடும் செய்தி எம்டி ஜெகன். எனக்கே ஆச்சரியமா இருக்கும், நானே போய் பார்த்துறேன் உள்ள. அதான் முக்கியம். என்னன்னா, ஒருவேளை நம்ம ஏதாவது பேசிட்டோமோ, எங்கேயாவது பேசிட்டோமோ. திடீர்னு ஒருத்தன் ஒரு வீடியோ போட்டான், சாத்தான் கூட சம்பவத்தை பத்தி எம்டி ஜெகன்.
அப்பதான் சாத்தான் குளத்துல அந்த பிரச்சனை பெருசா போயிட்டு இருந்துச்சு. எனக்கே சந்தேகமாயிருச்சு, எங்கேயாவது பேசிட்டோமா, ஏதாவது வளரிட்டோமான்ட்டு. உள்ள போய் பார்த்தா 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள செய்தி. நானே அதுல ஆள் வேற மாதிரி இருக்கேன். டைட்டில் மட்டும் சாத்தான் குள சம்பவம்னு வச்சிருக்கான். இது ஏன் அவங்க வைக்கிறாங்க தெரியுமா? அவங்களுக்கு ஒரு சீப்பான மைண்டு, அது வேற, அது வியாபாரிகள். நான் சொல்லுவேன், கிறிஸ்தவ சேனல்களில் பெரும்பான்மையானவைகள் தங்களுக்கு தேவையான காரியங்களை இங்கேயே அடைந்து முடித்து விட்டார்கள். தேவனிடத்திலிருந்து அவங்களுக்கு பலன் வராது. ஏன்னா அவங்க வியாபாரிகள். அப்படி வியாபார எண்ணத்தோட இருக்கிற கிறிஸ்தவ சேனல் எதுக்கும் பரலோகத்திலிருந்து ஆசீர்வாதம் வராது. அது இங்கேயே முடிஞ்சிச்சு. ஆனா அதை ஏன் அவங்க அப்படி வைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அப்படி வச்சா தான் நீங்க பாப்பீங்கன்னு உங்க மேல அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நீங்கள் பொய்யும் கேட்டையும் விரும்புகிற கூட்டமாய் மாறிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் வரணும். முந்தியெல்லாம் கொஞ்சம் ரத்தமா ஒரு விஷயத்தை அதை போட மாட்டாங்க, படிக்க மாட்டாங்க, ஜனங்க கொடூரமா இருக்குன்றுவாங்க. இப்ப நீங்க அப்படிதான் இருந்தா பாக்குறீங்க. தயவு செய்து அப்படிப்பட்ட காரியங்களுக்கு செவி சாய்க்காத இருங்கள். வேதம் தெளிவா சொல்லுது, பேசும்போது கூட உங்கள் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளை பேசுங்கள். பக்தி விருத்திக்கு ஏதுவா இல்லாட்டி அது கெட்ட வார்த்தை பைபிள் சொல்லுது. நீங்க பார்க்கிற காரியங்கள் எல்லாமே நீங்க எதுவா இருக்குன்னு பாருங்க. அதனால உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கான்னு பாருங்க. இன்னொருத்தரை தூஷிச்சு ஒரு வீடியோ வந்தா, டைட்டில் வந்தா போய் பார்க்காதீங்க. நீங்க ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கனாலே அவங்க அப்படி போறதை நிறுத்திடுவாங்க. உங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி, அவரை பத்தி போட்டிருக்காங்க, இவரை பத்தி போட்டிருக்காங்க. எந்த பிரபல ஊழியரை போட்டாலும் நீங்கள் போய் பார்க்கறதுனால உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை வளரப் போகிறதும் இல்லை. உலகத்தின் நியூஸுக்கும் கிறிஸ்தவ நியூஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. உலகத்தின் பாடலுக்கும் கிறிஸ்தவ பாடலுக்கும் வித்தியாசம் இருக்கு. அவர்கள் அங்க என்டர்டைன்மெண்ட்டுக்கு போடுவாங்க, ஆனா நாம இங்க என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஒண்ணு பண்றதே இல்ல. அத்தனையுமே டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குன்னு பண்றோம். இங்க பண்றதெல்லாம் ஆவிக்குரியதுக்கு. அவர்கள் அந்த என்டர்டைன்மெண்ட் இங்க கொண்டாடுறாங்க, கிறிஸ்தவத்துக்குள்ள கொண்டாந்து உங்களை என்டர்டைன் பண்ண விரும்புறாங்க. தயவு செய்து கேர்ஃபுல்லாக இருங்கள். அதுல இன்னொன்னு செய்றீங்க. இந்த வசனம் சொல்லுது, பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி, அதுக்கு பேர் தான் ஃபார்வர்ட். வர்த்திக்க பண்றதுக்கு பேர் ஃபார்வர்ட். நீங்க அதை அப்படியே மல்டிப்ளை பண்றீங்கன்னு. ஒரு மெசேஜ் ஒருத்தர் போட்டாச்சுன்னா எடுத்து 10 பேருக்கு ஃபார்வர்ட். நீங்க மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணுங்க. அது அவர் பக்தி விருத்திக்கு ஏதுவா இருக்கான்னு பண்ணுங்க. அதனால அவருக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கான்னு பாருங்க. ஒரு ஊழியத்தை பத்தியோ, ஊழியக்காரனை பத்தியோ, ஊழியக்காரன் பிள்ளைகளை பத்தியோ ஒரு காரியம் வருதுன்னா அதை ஃபார்வர்ட் பண்றதுல உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அதை இன்னொருத்தருக்கு போடுறதுல, அவர் பார்க்கறதுல அவருக்கு என்ன ஆவிக்குரிய வாழ்க்கை வளர போகுது? மாறாக நீங்கள் தூஷிக்கிறவர்களாய் மாறத் தொடங்குறீர்கள். நீங்கள் உண்மையை ஃபார்வர்ட் பண்றீங்களோ பொய்யா ஃபார்வர்ட் பண்றீங்களோ? காம் நோவின் நிர்வாணத்தை 2 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணான், அவங்க அண்ணனுங்க 2 பேருக்கு. முடிவு என்னவாயிற்று? சபிக்கப்பட்டவனாய் மாறி போனான். அவன் மட்டுமல்ல, அவன் மகன் கானான் சபிக்கப்பட்டான். எப்போ வரைக்கும்? இயேசு வருகிற வரைக்கும். இயேசு கிட்ட வந்து கானானிய ஸ்திரீ கேட்கிறாங்க, நாங்கள் அடிமைப்பட்டிருக்கிறோம், என் மகள் வேதனைப்படுகிறாள். அவர் வந்து விடுதலையாக்க வேண்டி இருந்துச்சு. அவன் செஞ்ச ஒரே ஒரு பாவம், அவன் பார்த்த நிர்வாணத்தை 4 பேருக்கு 2 பேருக்கு போய் சொன்னது. அதைத்தான் இப்ப உங்களை செய்ய வைக்கிறான் பிசாசு. இப்படிப்பட்ட காரியத்தை ஃபார்வர்ட் பண்றதை நிறுத்துங்க. நிறைய கடைசி காலத்துல பொய்யும் கேடும் வர்த்திக்க பண்ணப்படுகிறது. இது தேவையில்லாத நல்ல குணமும் இல்லை. அதனால உங்களுக்கு பிரயோஜனம் இருக்க போகிறதும் இல்லை. ஆனா ஒண்ணு நடக்கும், நீங்க ஃபார்வர்ட் பண்ண எந்த சேனல் பண்றீங்களோ அவன் சம்பாதிக்க போறான். அவன் அதுக்கு தான் அதை போடுறான், நிறைய பேர் பார்க்கணும்னு. அதோடைய வியூ என்ன? உங்களை ஆண்டவருக்குள்ளே சபிக்கப்பட்டவர்களாய் மாத்துகிறது. நல்ல வார்த்தைகளை ஃபார்வர்ட் பண்ணுங்க. மாறாக சுவிசேஷம் ஃபார்வர்ட் பண்ணுங்க. அதுல ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டா அது உங்கள் கணக்கிலே பரலோகத்திலே கர்த்தர் வைத்துக் கொள்வார். தேவையில்லாத ஃபார்வர்ட் பண்றதை நிறுத்திடுங்க, அது உங்களுக்கு நல்லதல்ல. அதே 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி அசீரியரோட உடன்படிக்கை பண்ணுகிறான். இந்த வசனத்துல அசீரியரோடு கூட இஸ்ரவேல் உடன்படிக்கை பண்ணும் என்று வேதம் சொல்லுது. கவனிங்க, இது அசீரியரோடு கூட பண்ண உடன்படிக்கை. வேதத்தில் அசீரியர் என்று சொல்லப்படுகிறதான அரபு தேசத்தோடு கூட உலக சரித்திரத்திலேயே முதல் முறையாக இஸ்ரவேல் உடன்படிக்கை பண்ணுச்சு. அதுக்கு பேர் ஆபிரகாம் அக்கார்ட் அப்படின்னு பேர். ட்ரம்ப்
ஜனாதிபதியாக அமெரிக்காவுக்கு இருந்தபோது அவர் தலைமையில் இஸ்ரவேலுக்கும் அரபு நாடுகளுக்கும், அதாவது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் என்று சொல்வார்கள், 7 நாடுகள் அவங்களோட கூட உடன்படிக்கை பண்ணுச்சு. இப்போ இன்னும் நிறைய நாடுகள் பண்ணியிருக்காங்க. இன்னும் சில நாடுகளை பண்ண சொல்லி ட்ரம்ப் கேட்டுக்கிட்டு இருக்கிறார். ஸோ அஸ்ரியரோட கூட உடன்படிக்கை பண்ணுதல் இது நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நடக்காது. ஏன் நடக்காதுன்னா, இஸ்ரவேலை அவர்கள் கொள்ளையா எதிர்ப்பார்கள். அவர்கள் ஒரு நாளும் அதை ஒத்துக்க மாட்டாங்க. எந்த அளவுக்குன்னு கேட்டீங்கன்னா, அவங்க எல்லாருடைய பாஸ்போர்ட்லயும் ஒன்று இருக்கும், அரபு நாடுகள் எல்லாத்துலயும் இந்த பாஸ்போர்ட் இஸ்ரவேலுக்கு வேலிடிட்டி வேலிட் இல்லைன்னு போட்டிருப்பாங்க. அதோட அர்த்தம் என்னன்னா, இந்த பாஸ்போர்ட் இஸ்ரவேலுக்குள்ள போகக்கூடாது. அந்த அளவுக்கு. அது மட்டுமல்ல, மேட் இன் இஸ்ரேல் அப்படின்னு போட்ட ஒரு பொருள் கூட அரபு நாடுகளுக்குள்ள வராது. அந்த அளவுக்கு ரொம்ப இஸ்ரவேல் மேல அவங்க கோபமா இருக்காங்க. ஆனால் வசனம் சொல்லுது, இஸ்ரவேலும் அசிரியா அரபு நாடுகளும் உடன்படிக்கை பண்ணுவார்கள் என்று சொல்லி. அந்த தீர்க்க தரிசனம் 2022 நிறைவேறி விட்டது. ட்ரம்ப் முதல் முறையாக வந்தபோது ஆபிரகாம் அக்கார்டு என்று சொல்லக்கூடியதான இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிடுச்சு. இதோடு கூட இன்னும் ஒன்று நடந்தது. அதே வசனம் சொல்லுகிறது, எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது. இதுக்கு சாத்தியம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். எகிப்தும் சவுதி அரேபியாவும் பக்கத்து நாடு. அதாவது பார்க்குற தூரம், நீங்க சவுதி அரேபியாவிலேருந்து ஒரு பகுதியில் நின்று பார்த்தா எகிப்து தேசம் தெரியும் தூரத்தில். அங்கே ஓடுற கார் கூட நீங்க பார்க்க முடியும். அவ்வளவு தூரம் பார்க்குற டிஸ்டன்ஸ். சவுதி அரேபியா தான் உலகத்திலேயே அதிகமாக எண்ணெய் தயாரிக்கிற நாடு. இந்த சவுதி அரேபியா மத ரீதியாகவும் சரி, சகோதரத்துவத்திலும் சரி, எகிப்தோடு கூட இணைஞ்சவங்க. ஆனா வசனம் சொல்லுது, இஸ்ரவேலிலிருந்து எண்ணெய் எகிப்துக்கு கொண்டு போகப்படும். இது நடக்குமான்னு கேட்டீங்கன்னா, எகிப்தும் இஸ்ரவேலும் எல்லா காலத்திலும் பகைவர்கள். அதையும் தாண்டி இப்ப 1948 இஸ்ரவேல் வந்த பிறகு எகிப்தில் இருந்ததான நாசர் அப்படின்னு சொல்லக்கூடியதான அதிபர் இஸ்ரவேலை அவ்வளவு எதிர்த்தார், ஒளிச்சு கட்டணும் முடிவு பண்ணார். எகிப்து இஸ்ரவேல் கூட போகவே போகாது என்னைக்கும். அப்படிப்பட்ட ஒரு நாடு. ஆனா வேதம் சொல்லுது, இஸ்ரவேல் இருந்து எண்ணெய் எகிப்துக்கு போகும். பக்கத்திலேயே நட்பு நாடு இருக்கு, அங்கிருந்து வராது. ஆனா இந்த பக்கத்துல இருக்க எதிரி நாட்டுல இருந்து எண்ணெய் வரும். இதுதான் பைபிள் சொல்ற தீர்க்க தரிசனம். இது சம்பவிக்குமா, வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டா, உலக பிரகாரமா பிராக்டிக்கலா ஒரு வாய்ப்பும் கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் வேதத்துல. அந்த தீர்க்க தரிசனம் நம்முடைய காலத்துல அப்படியே நிறைவேறிடுச்சு. 2021-22 எகிப்துக்கு இஸ்ரவேலில் இருந்து எண்ணெய் போயிற்று. அதுக்கு பேர் லேவியதான் மெத்தட், லேவியதான் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட அர்த்தம் என்னன்னு சொன்னா, லேவியதான்னா கடல் பாம்பு அப்படிம்பாங்க. கடல்ல பெரிய பைப் போட்டு பாம்பு மாதிரி இஸ்ரவேல்ல இருந்து எண்ணெய் எகிப்துக்கு போச்சு. இப்ப காட்டுவாங்க பாருங்க, அவ்வளோ இப்பவும் போகுது. இதை போது பாருங்க, ஒரு பைப் போட்டு இஸ்ரவேலுடையதான கடல் எல்லையிலிருந்து எகிப்துக்கு எண்ணெய் போகுது. சகரியா மன்னிக்கணும், ஓசியா 12:1, நம் கண்களுக்கு முன்பாக அத்தனையும் எழுத்துக்கு எழுத்து 100% நிறைவேறி விட்டது. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் இன்னும் நிறைய தீர்க்க தரிசனங்கள் நடக்காம இருக்கு. இது எல்லாம் இப்ப நம்ம சொன்ன அத்தனையும், இந்த செய்தியில ஆரம்பத்துல இருந்து பார்த்த எல்லாமே நம்முடைய காலகட்டத்தில் நடந்த தீர்க்க தரிசனம். இப்ப நடந்துட்டு இருக்கிறது 2020, 21, 22 இருந்து 26க்குள் நடந்ததான தீர்க்க தரிசனங்களை பார்க்கிறோம். பொதுவாக நமக்கு என்ன ஒரு எண்ணம் இருக்குன்னா, தீர்க்க தரிசனம் முன்னாடி நடக்கும், நடந்திருக்கு நம்புறோம், பின்னாடி நடக்க போகுது, அதை கூட விசுவாசிக்கிறோம். ஆனா நம்ம காலத்துல பைபிள்ல விஷயம் சொல்லி இருக்குது, நடக்குதுன்னா நம்ம ஒத்துக்க மாட்டோம். நமக்கு நம்பிக்கை இல்லை. நம்ம காலத்தை பத்தி எல்லாம் பைபிள்ல இருக்குமா, அதெல்லாம் நடக்குமா, அப்படிலாம் இருக்குமான்னு கேக்குறீங்க. நம்ம காலத்தை பத்தின தீர்க்க தரிசனம் தான் இவ்வளத்தையும் பார்த்துட்டு இருக்கிறோம். இதை ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்த காலத்தை பத்தி ஆண்டவர் தீர்க்க தரிசனத்தை 2500 வருஷத்துக்கு முன்பாக உரைக்க முடியுமானால், நம்மை குறித்தும் 2500 வருஷத்துக்கு முன்பதாகவே கர்த்தர் முன் குறித்திருக்கிறார். நம்முடைய காலகட்டம் தான் நம்மளும் இருப்போம். அதான் வேதம் சொல்லுது, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே உங்களையும் என்னையும் கர்த்தர் கண்டுபிடித்தார். அல்லேலூயா. நீங்கள் அப்படி முன்குறிக்கப்பட்ட ஜனங்களை நாம் இருப்பதனாலதான் இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இதுவரைக்கும் நாம பார்த்தது எல்லாமே நம்முடைய காலகட்டத்தில் நிறைவேறின தீர்க்க தரிசனம். இன்னும் 2 காரியம். ஒன்று, இனி நடக்க போறது, அதோடு கூட நடக்க போற இன்னொரு மிக முக்கியமான சம்பவம். இந்த 2ஐயும் பார்த்துட்டு நாம முடிக்க போகிறோம், ஜெபம் பண்ண போகிறோம். முதல் நாளிலே வாசிங்கள் அடுத்த புஸ்தகம், யோவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம்
ஆறாவது வசனம் வாசி. பெரியரே விழித்து அழுங்கள், 6 வாசி. எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது. அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடைவாய் பற்கள் அதற்கு உண்டு. இந்த வசனம் சொல்லுகிறது, எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது. அதாவது இந்த காலகட்டத்தில் இஸ்ரவேலுக்கு விரோதமாக ஒரு பெரிய நாடு எழும்பி வர வேண்டும் என்று பார்க்கிறோம். எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி. யாரை பற்றி சொல்லி இருக்கிறது, எதை குறித்து என்று சொல்லி பார்க்க வேண்டுமானால், இங்கே வசனம் சொல்லுகிறது, அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடவாய் பற்கள் இருக்கும். இது எங்க இருக்கு இந்த தீர்க்க தரிசனம்? யாரை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 1-2 வசனத்துல ஒரு நாடு கவர்மெண்ட் எழும்பி வருவதை குறித்து வேதம் சொல்லுகிறது. 2வது வசனம் சொல்லுகிறது, நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல இருந்தது, அதன் கால்கள் கரடியின் கால்களை போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயை போலவும். யாரை பத்தி இது சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்து வரக்கூடிய மிக முக்கியமான கவர்மெண்ட் யூரோப்பியன் யூனியன், இந்த அரசாங்கம் தான் அடுத்து வரப்போற வல்லரசு. இப்ப இருக்கக்கூடியதான அமெரிக்கா வீழ்ச்சி அடையும். ஆண்டவர் ஏற்கனவே இதை பத்தின நிறைய தீர்க்க தரிசனம் உரைத்தார். அது எல்லாம் அப்படியே துல்லியமா நிறைவேறுச்சு. இப்ப நீங்க அமெரிக்கா ஈரான் யுத்தத்தை பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த யுத்தத்தின் முடிவில் யார் ஜெயிப்பா யார் தோப்பான்றதெல்லாம் வேற. ஆனால் அமெரிக்கா தேசம் தன் வல்லரசு தன்மையை இழக்கும். 2ஆம் உலக யுத்தம் முடியும் போது இங்கிலாந்து ஜெயிச்சிருச்சு 2ஆம் உலக யுத்தத்தில். ஆனால் வல்லரசு தன்மையை இழந்துட்டு அதுக்கு பதிலாக அமெரிக்கா வந்துச்சு. அதே மாதிரி தான் இதுல அமெரிக்கா ஜெயிக்குதா தோக்குதாங்கிறது 2வது. ஆனா இப்ப நடக்க போற யுத்தத்துல அமெரிக்கா தன்னுடைய வல்லரசு தன்மையை இழக்கும். அதற்கு மாற்றாக இன்னொரு வல்லரசு எழும்பும். அதான் இது யூரோப்பியன் யூனியன். இப்போ இதை நாங்க ரொம்ப வருஷமா இப்படி வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா பைபிள் அந்த தீர்க்கதரிசனம் இருக்கு. வெளிப்படுத்தல் 13 நீங்க வாசிச்ச 1-2 வசனம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு யூரோப்பியன் யூனியன் உருவாயிடுச்சு. அவங்க எல்லாரோடையும் சைன் பண்ணிட்டாங்க. அத்தனை நாடுகளையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு. இப்போ நான் சொல்றது நேத்திய செய்தி. உலகத்தினுடையதான மிலிட்ரி ராணுவத்தை உருவாக்குவதில் இவங்க தான் இப்ப நம்பர் 1ல இருக்காங்க. அதிக செலவு இவங்க தான் பண்றாங்க. அந்த அளவுக்கு அடுத்த வல்லரசு எழும்புது. யோவேல் 1:6 நம் கண்களுக்கு முன்பாக நடக்குது. எதுக்காக இதை பத்தி நீங்க சொல்றீங்க? இந்த நாடு வருவதை பற்றி சொல்வதற்கு என்ன காரணம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதத்துல இந்த கவர்மெண்ட் வரும்போது தான் இந்த கவர்மெண்ட்ல வரக்கூடிய ஒரு அரசனோ அல்லது பிரதமரோ அல்லது ஜனாதிபதியோ அவன்தான் முழு உலகத்தையும் அழிக்க போகிற அல்லது முழு உலகத்தையும் ஒரு சர்வாதிகாரமாய் நடத்த போகிற சர்வாதிகாரி வருவான் இந்த கவர்மெண்ட்ல இருந்து. இது வெளிப்படுத்தலையும் இருக்கு, தானியேல் புஸ்தகத்திலும் இருக்கு. இப்ப அந்த கவர்மெண்ட் எழும்பிருச்சு. எப்படி திடீர்னு ஹிட்லர் உருவானாரோ அதே மாதிரி திடீரென்று இதுக்குள்ள இருந்து ஒருத்தன் எழும்புவான். அதுக்கு முன்னாடி உள்ள இடத்துல தான் இது இருக்கு. திருப்பியும் சொல்றேன், வேதத்துல சொல்லப்பட்ட அத்தனை தீர்க்க தரிசனங்களும் துல்லியமா நிறைவேறுது. அதுல ஒரு எழுத்து கூட மிஸ் ஆகல. அப்படிப்பட்டதான மகத்துவம் உள்ள வேதம் தான் உங்க கையில இருக்கு. நீங்கள் அதை வெறும் ஆசீர்வாத புஸ்தகமாய் பார்த்துட்டீங்க. ஒரு சிலர் அதிர்ஷ்ட புஸ்தகமா பாக்குறீங்க. ஆனால் அது நியாய தீர்ப்பின் புஸ்தகம், எதிர்காலத்தை குறித்து சொல்லுகிற புஸ்தகம், நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் கற்றுத்தருகிற புஸ்தகம். அதுதான் கத்தர் கொடுத்திருக்கிறார். இப்போ ஆண்டவர் சொன்ன 2000 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள்ல யோவானுக்கு வெளிப்படுத்துற விசேஷம் இன்னைக்கு அந்த நாடு எழும்பிருச்சு. அப்படியே நம்பரோட அவர் எதெல்லாம் சொன்னாரோ அப்படியே ஒரு நாடு எழும்பிருச்சு. இந்த நாட்டில இருந்து தான் உலகத்தை அழிக்கிற ஒரு சர்வாதிகாரி ஒருத்தன் எழும்புவான். சரி, அதை ஏன் நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, பவுல் எழுதும்போது தெசலோனிக்கருக்கு 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்தில் 4வது 3வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் அந்த சர்வாதிகாரியை பத்தி எழுதுகிறார். எழுதும் போது அவர் சொல்றாரு, நீங்க 7வது வசனம் வாசி. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவில் இருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. சபை காலத்தில் வர வேண்டியதுன்னு இருக்கு. இயேசு வருவதற்கு முன்பதாக இது வரும். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே இந்த சர்வாதிகாரி வெளிப்படுவான் என்று வேதம் சொல்லுது. இப்போ புரிஞ்சுக்கோங்க, அந்த சர்வாதிகாரி வரான்னா
அதற்கு முன்பதாக நடைபெற வேண்டியது சபை எடுத்துக்கொள்ளப்படுதல். அந்த இடத்துக்கு சபை வந்துருச்சு. அதனாலதான் இந்த இடத்துல யோவேலுக்கு கர்த்தர் இதை வெளிப்படுத்துறார். இந்த சர்வாதிகாரி வரக்கூடிய கவர்மெண்ட்டை பத்தி சொல்லிட்டு அதே யோவேலுக்கு இன்னும் ஒரு விஷயத்தை கர்த்தர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. வாசிங்க, முடிக்கலாம். யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பால் உண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. இந்த தீர்க்க தரிசனம் ஒரு மிகப்பெரிய பலத்த ஜாதி எழும்பி வரும், கவர்மெண்ட் வரும். இந்த கவர்மெண்டின் காலத்திலே தான் மிக முக்கியமான சத்தத்தை ஒன்று போடப்படுகிறது. 2 வசனம் வாசிக்க போகிறோம். 1:15 வாசிங்க பார்ப்போம். 1:15 யோவேல் 1:15. அந்த நாளின் நிமித்தம் ஐயோ, கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது, அது சங்காரம் போல சர்வ வல்லவரிடத்திலிருந்து வருகிறது. கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. 2:1 வாசிங்க. சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. இந்த 2 அதிகாரத்துல 2 தடவை கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. எப்போ? இந்த கவர்மெண்ட் எழும்பி வரும்போது. 1:5, 1:6 இத பத்தி எழுதுறாரு. 1:15 கர்த்தருடைய நாள் சமீபமா இருக்கிறது. இதுக்கு முன்னாடி ஓசியா சொல்லாதது யோவேலுக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய நாள் சமீபமா இருக்கிறது. ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்றாரு. சொல்லிட்டு ஒரு வார்த்தையை கர்த்தர் சொல்றாரு, மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. வருகையை பத்தி எழுதுறாரு. ஏன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும், மணவாளன் மணவாட்டிங்கிற கான்செப்ட் புதிய ஏற்பாட்டினுடையது, பழைய ஏற்பாட்டில் கிடையாது. பழைய ஏற்பாட்டில் உன்னத பாட்டில் இருக்கும், அதுவும் புதிய ஏற்பாட்டை பத்தி சொல்லியிருக்கும், சபை காலத்தை பத்தி இருக்கும், நம்மளை பத்தி இருக்கும். மணவாளன் மணவாட்டி அது யோவேலுக்கான வெளிப்பாடு. அந்த யோவேலு கிட்ட கர்த்தர் சொல்றாரு, இந்த காரியங்கள்லாம் நடக்கும்போது மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்கள். மணவாட்டியோட மறைவு எது? உன்னத பாட்டு சொல்லுது, கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்கி இருக்கிற என் புறாவே உன் முகரூபத்தை காண்பி. சபையை கர்த்தர் எடுக்கிற காலம் இந்த அரசாங்கம் வருகிற காலம் என்று வேதம் சொல்லுது. இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி எண்ணி முடியாத பலத்த சாதி, இதுக்குள்ள 28 நாடு இருக்குது. இப்ப வரைக்கும் 45 கோடி ஜனங்களுக்கு மேல இருக்கிறாங்க, இன்னும் சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. வேதம் சொன்ன எண்ணி முடியாத பலத்த சாதி. இந்த எழும்பி வரும்போதுதான் கர்த்தருடைய நாள் சமீபம். இந்த காலத்தில் தான் மணவாளன் மணவாட்டியை கூட்டிக் கொண்டு புறப்பட போகிறார் என்று வசனம் சொல்லுது. அப்ப இந்த காலத்தில் தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். அந்த ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் ஆரம்பித்து வரிசை கிரமமாக ஒவ்வொரு சம்பவமாக நடந்துச்சு. இப்ப இந்த கவர்மெண்ட் எழும்பிருச்சு. இதுல ஒரு சர்வாதிகாரி வரணும். அவன் வருவதற்கு முன்பதாக, அவன் வந்த பின்னில்ல, அவன் வருவதற்கு முன்பதாக உங்களையும் என்னையும் மீட்க வருவேன் என்று இயேசு வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு சொன்ன இத்தனை விஷயங்களும் துல்லியமாய் நடக்குமானால் நம்ம கண்ணுக்கு முன்னாடி அந்த அரசாங்கம் வந்துருச்சு. அந்த அரசாங்கத்தில் வர வேண்டிய ராஜா மட்டும்தான் பாக்கி. அப்படின்னா அவன் இனி பிறக்க போறது இல்ல, அவன் இந்த அரசாங்கத்துக்குள்ள எங்கேயோ இருக்கான். இந்த யூரோப்பியன் யூனியனுக்குள்ள 28 நாடு. வசனம் தெளிவா சொல்லுது. தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்துல நீங்கள் வாசிக்கும் போது 7, 8, 9 வசனத்துல அந்த 10 கொம்புகள் நடுவிலிருந்து சின்னதான ஒரு கொம்பு புறப்பட்டு அப்படின்னு இருக்கு. அப்ப ஆண்டவர் சொன்னபடி இதுக்குள்ள இருந்து தான் ஒருத்தன் எழும்பணும். அவன் இங்கதான் இருக்கான், இப்ப இந்த பூமியில எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு. சோ நமக்கு ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள்லாம் நிறைவேறிடுச்சு. இப்ப நடக்க வேண்டிய ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, அவர் வந்து சபையை அழைத்து கொண்டு போகுது. உங்களை இங்க கூட்டு வந்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா? அந்த வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு. அதை முன்குறித்தவர்களை கர்த்தர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார், நான் விசுவாசிக்கிறேன். அப்போ உங்களை கர்த்தர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அப்போ உங்களை பார்த்து கர்த்தர் சொல்ற அந்த வார்த்தை என்ன? உங்களை கூட்டிட்டு போற உண்மை. ஆனா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? அந்த யோவேல் 2:16 திருப்பி வாசிங்க பார்ப்போம். ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள். விட்டுருங்க, நானே வாசிக்கிறேன். பிள்ளைகளையும் பால் உண்ணுகிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். வசனம் சொல்லுது, ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். அப்போ உங்களை கொண்டு வந்ததுக்கான காரணம் என்ன? நீங்கள் பொதுவாக அவங்க சொன்னாங்க நிறைய கூட்டங்கள் இருக்கும். ஒவ்வொரு கூட்டத்துக்கு போகும்போதும் உங்களுக்கு ஒரு
எண்ணம் இருக்கும். எதுக்காக அந்த கூட்டத்துக்கு போறோம்? ஆசீர்வாத பெருவிழா, ஆசீர்வாதத்துக்கு போவோம். விடுதலை பெருவிழா, விடுதலைக்காக போவோம். அற்புத சுகமளிக்கிற கூட்டங்கள், சுகம் வியாதியிலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு போவோம். ஆனா இது எதற்கான கூட்டம் தெரியுமா? ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். நீங்கள் வியாதியஸ்தலாய் இருந்து விடுதலை ஆகிறதை விட, நீங்கள் கட்டப்பட்டவர்களாக இருந்து விடுதலை ஆகிறதை விட, உங்கள் தரித்திரம் போய் ஆசீர்வாதம் மாறதை விட மேலான ஒரு காரியம் இருக்கு. நீங்கள் இயேசுவை போல பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற வேண்டி இருக்கு. ஏன்னு தெரியுமா? இயேசுவே தெளிவா சொல்றாரு, 2 கையோடு நீ நரகத்தில் போவதை பார்க்கிலும் ஒரு கையோடு கூட பரலோகத்துக்கு போவது வாசி. இன்னைக்கு கடைசி காலத்துல சபை ஆசீர்வாதத்துல கான்சென்ட்ரேஷன், கடைசி காலத்துல சபை களியாட்டத்துல கான்சென்ட்ரேஷன், விழாக்கள், ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துலயும் டூர், சபையில எல்லாம் இருக்கு. ஆனா பரிசுத்தப்படுத்துற வார்த்தை கிடையாது. பரிசுத்த பத்தி கேட்கறதுக்கு தயாராகவும் கிடையாது. பரிசுத்தத்தை பத்தி பேசினா நீங்க அங்க போகவும் தயாரா இல்லை. ஏன்னா அது கசப்பா இருக்கு உங்களுக்கு. வசனம் தெளிவா சொல்லுது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது, பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. சபை ஜனங்களை பரிசுத்தப்படுத்துகிற இடம், சந்தோஷப்படுத்துற இடம் இல்ல. சினிமா தியேட்டருக்கு போனா சந்தோஷமாகும், கிரிக்கெட் கிரவுண்டுக்கு போனா சந்தோஷமாகும், எங்கேயாவது எக்ஸிபிஷனுக்கு போனா சந்தோஷமாகும், எங்கேயும் பரிசுத்தமாகாது. ஆனால் சபை மட்டும்தான் சந்தோஷமும் படுத்தும், பரிசுத்தமும் படுத்தும். அந்த வேலையை தான் சபை செய்யணும். விசுவாசி சபைக்கு வரும்போது கூட, ஆண்டவரே என்னை இன்னும் உருவாக்கும், என்னை இன்னும் ஆயத்தப்படுத்தும், என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்தும், உம்மை சந்திக்கக்கூடிய அளவில் என்னை மாத்துங்கன்னு உங்களுக்கு ஜெபம் இருக்கணும். வேதம் தெளிவாய் சொல்லுது, கர்த்தரை சந்திக்கிற சபை கரை திரை அற்ற மனவாட்டி. பவுல் எழுதுகிறார், ஒரே புருஷனுக்கு கற்புள்ள கன்னிகையாக. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுது, தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. சபை பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. அந்த இடத்துக்கு தான் இப்ப வந்திருக்கிறீங்க. இந்த இவ்வளவு காரியங்களை உங்களுக்கு எதுக்கு காட்டணும் தெரியுமா? இதை பார்க்கறதுனால நீங்க வருகையில் போக மாட்டீங்க. ஆனா இதை பார்க்கறதுனால ஒரு ஆயத்தம் ஒண்ணு வரும். இதெல்லாம் நடக்குது, ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் இதெல்லாம் துல்லியமா நடக்குது. இதெல்லாம் நடக்குதுன்னா அவர் வரப்போகிறாருங்கிற வார்த்தையும் நிறைவேற போகிறது. அந்த வார்த்தையில நானும் பங்கடையணும், நானும் அந்த வருகையில போகணும்னா பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. அதுக்கு தான் பைபிள் தெளிவா சொல்லுது, ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். இனி உங்கள் தீவெட்டிகளை ஆயத்தம் பண்ணுவதற்கு தான் நேரம் இருக்கிறது, வேற காலம் இல்லை. வருகைக்கு போறதுக்கு உங்களை ரெடி பண்ணதுக்கு தான் சபைக்கு நேரம் இருக்கு. சபை விசுவாசிகளுக்கு சொல்லுகிறேன், சபைக்கு போகும்போது நீங்கள் போகிற காரியம் என்னவா இருக்கணும்னா, பரலோகத்துக்கு போறதுக்கு, இயேசுவை சந்திப்பதற்கு என்ன ஆயத்தம் ஆகணுங்கிறத கேட்கறதுக்கு தான் சபைக்கு போகணும். சபையை நடத்துகிறவர்களுக்கு சொல்லுகிறேன், கடைசி காலத்தில் இருக்கிறோம். இன்னும் சபையை வியாபார ஸ்தலமாகவோ அல்லது ஜனங்களை ஏடிஎம் மிஷினாகவோ பயன்படுத்தாமல், எங்கிட்ட கொடுத்த ஆடு 50, 20, 100, 500 அதை மொத்தமாய் கொண்டு போய் நான் பரலோகத்தில் சேர்க்க வேண்டும். எங்கிட்ட கொடுத்ததுல ஒன்ன கூட நான் விற்றக்கூடாதுங்கிற எண்ணம் இருக்கணும். 100 ஆடு வைத்திருக்கிறவன் ஒன்று காணாமல் போனால் 99 ஓரிடத்தில் வைத்து அந்த ஒன்றை தேடுவான். உங்களுக்கு அந்த எண்ணம் வரணும். என்னை நம்பி நீங்க கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே, அதுல ஒன்றை கூட நான் தவற விட மாட்டேன். அந்த எண்ணம் வந்து ஒவ்வொரு நாளும் சபை ஆயத்தப்படணும். இனி வேற எதற்கான காலம் இல்லை. இதே யோவேல் புஸ்தகத்துல தான் சபை ஆரம்பிக்கிறத பத்தி ஆண்டவர் பேசினார். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும், அது இதே யோவேலுக்கு வெளிப்படுத்தப்பட்ட தீர்க்க தரிசனம். அதே யோவேலுக்கு தான் சபை முடிவை பற்றியும் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. அதனுடைய ஆரம்பமும் முடிவும் ஒரே தீர்க்கதரிசிகிட்ட. அதுக்கு முன்பாக நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துருச்சு. ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் பைபிள்ல உள்ளதை சொல்றேன். இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள், இந்த எச்சரிப்பு செய்திகள், இவ்வளவு தூரம் இவங்களை விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குகிற ஆண்டவர் இவங்க எல்லாருக்கும் இவ்வளவு விருப்பத்தை கொடுத்து இவ்வளவு தூரம் செய்ய வச்சதுக்கு காரணம் என்னன்னா, நாம நிக்கிறது கடைசி நிமிஷம். எப்போ வேணாலும் கர்த்தருடைய வருகை வரும். ஒருவேளை கர்த்தருடைய வருகை இன்னைக்கு வருமானால் இந்த கூட்டத்தினுடையதான பலனை அவர்கள் கண்கூடாக பார்ப்பார்கள். அதுக்கு தான் நீங்கள் கூட்டி சேர்க்கப்பட்டீர்கள். மிக முக்கியமான எச்சரிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இனி ஒவ்வொரு நாளும் குடும்பத்தோடு ஆயத்தப்படுங்கள். வீடுகளிலே கர்த்தரை சந்திப்பதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. ஜெபமும் வேத வாசிப்பும் உபவாசமும்
ஒவ்வொரு நாளும் வீடுகளில் இருக்கணும், ஆண்டவர் பக்கத்தில் காத்திருக்கணும். வேலைக்கு போயிட்டு வந்த உடனே ரெஃப்ரெஷ் ஆயிட்டு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பைபிள் வாசிக்கணும், கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணணும். பிள்ளைகளை படிக்க வைக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறது. அந்த வசனம் சொல்லுது 16, ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்ணுகிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். எல்லாரையும் எடுத்துக்கிட்டு தான் பரலோகத்துக்கு போனோம், வருகையில போனோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு எகிப்திலிருந்து விடுதலை ஆனார்கள். அதே மாதிரி ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே பிள்ளைகளை உட்கார வைங்க, படிக்க வைக்கிறது முக்கியம், டியூஷனுக்கு அனுப்புங்க, அது உங்க இஷ்டம். ஆனால் தேவ சமூகத்தில் உங்க பிள்ளைகள் ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரமாவது உட்காரணும், உட்கார்ந்து வேதத்தை வாசிக்கணும், ஒருமனப்பட்டு வீட்டில் உட்காரணும். எல்லாத்தையும் செஞ்சுட்டு வீடை வாங்கிட்டு வாசலை வாங்கிட்டு பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வருகையை விட்டுட்டா பரலோகத்துக்கு போகாட்டி, இயேசு சொன்ன வசனம் தான், உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அதனால் அவனுக்கு லாபம் என்ன? அதுதான் நடக்கும். இப்போ ஆண்டவர் உங்களுக்கான வாய்ப்பை கொடுக்கிறார். கடைசி காலகட்டத்துக்கு வந்துட்டோம். கர்த்தர் சித்தமானால், எனக்கு தெரியாது, கர்த்தருக்கு சித்தமானால் நாம் அவரை சந்திக்கிற தலைமுறையில் இருக்கிறோம். அல்லேலூயா. ராஜா வரப்போகிறார். இனி காலம்